ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்ட் ஒன்னு முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துல ஏற்பட்ட திருத்தங்கள் இது பி.எஸ். கிருஷ்ணன் எப்படி முயற்சி செய்தார், அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு பிரிவு விஷயத்தையும் அவர் ஆழமா விளக்குறாரு. பார்ட் 2 பாத்தீங்கன்னா 134 பக்கத்துல வந்து பார்ட் 2 தொடங்குது. பார்ட் 2 என்னன்னா நீதிராஜ் என்ன பண்றாருன்னா இந்த புக்கு முதல்ல தயாராயிடுச்சு, அப்புறம் நிறைய எடிஷன்ஸ் வருது, அப்புறம் ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தி பி.எஸ். கிருஷ்ணன் பார்ட் 2 தயார் பண்றாரு. அந்த இன்டர்வியூ படிச்சா அது இன்னொரு பொக்கிஷம் மாதிரி இருக்கு, வேக்கத்தக்க வகையில இருக்குது, அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ். குறிப்பா அப்படியே ஒரு 10 பக்கம் 20 பக்கம் போன உடனே ஒரு கேள்வி கேட்கிறார், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய வரலாறு பற்றி கேட்கிறார். 1968 இருந்து தொடக்கிறார். வெண்மணி தான் முதல் இந்தியாவுக்கே, வெண்மணி தான் பி.எஸ். கிருஷ்ணன் சொல்றாரு. 68 தொடங்குச்சு, அதுக்கப்புறம் பெல்ச்சி, அப்புறம் இங்க நடந்தது அங்க நடந்தது அப்படின்ட்டு ஒரு பட்டியலே போடுறாரு. எனக்கு அது பார்த்த உடனே திருப்பி ரீகலெக்ட் ஆகுது. 80 வரி 80, 85, 82 வரைக்கும் அது வன்முறை வந்து அதை பலப்படுத்திட்டே வராரு. அதுல பி.எஸ். கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. எனக்கு அதை படிச்ச உடனே எனக்கு இந்த தலைமையில சொல்லணும்னு விருப்பப்படுற விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை 2 முறையில படிக்கலாம். ஒரு வகை வந்து மனப்பாடம் பண்ணணும். இந்த புத்தகத்தில் இருக்கிற வரிக்கு வரி விஷயங்களை மனப்பாடமா நம்ம மனதிற்குள்ள பதிவு செய்யணும். 2 இன்னொரு முறையில எப்படி வாசிக்கணும்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உள்வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அதை வாசிக்கணும். ஏன் மனப்பாடம் மாதிரி பண்ணணும்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 16 அப்புறம் சப் கிளாஸ் 1, 2, 3, 4 4வது பிரிவு எங்க எப்படி எல்லாம் சேருது, மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் திருத்தங்கள் வருது, அதெல்லாம் வந்து தெளிவா தெரியலன்னு வச்சுக்க, நமக்கு இந்த வரலாறு தெரியாம போயிடும். அதனால மனப்பாடமா படிக்கணும். அது வேற வழி, அது வேற வழி. அரசியல் சட்டம் படிக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கணும். இதை வந்து பாடத்திட்டத்துல பள்ளிக்கூடங்கள்ல 12th மாணவர்களுக்கு சிலபஸா வைக்கிறோம்னு என்னுடைய எண்ணம். அப்படி ஒரு விஷயங்கள் இது ஏன் கண்டுகொள்ளாம ஒரு பாராமுகம் ஏன் இருக்குது? பாராமை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அரசியல்ல பாராமை வந்து பெரிய பிரச்சனை தான். கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுறது, சில விஷயங்களை பற்றி பேசுறது இல்லை, அப்படியே விட்டுறது, அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பேசுறது. இது ரொம்ப இந்திய அரசியல், இந்திய வரலாற்றுல ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய சவால் என்ற முறையில மட்டும் நான் சொல்லிட்டு, நேற்று பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 7 எந்த விவாதம் இல்லை. பைனான்ஸ் மினிஸ்டர் சீதாராம் நிர்மலா சீதாராம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் கவர்மெண்ட்டுக்கு இந்த ட்ரிபியூனல் எல்லாம் கலைக்கிறதுக்கு உரிமை, சிஏடின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் சாதாரண ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள்லாம் ஏற்கனவே கேட்டுக்கு போய் அவங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கான ஒரு ட்ரிபியூனல், அது குவாசி ஜுடிஷியரி ட்ரிபியூனல் சொல்லுவாங்க. அந்த ட்ரிபியூனல் எல்லாம் கலைச்சிட்டாங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் இனிமேல் ஹைகோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். இது வந்து ஊழியர் பிரச்சனைகள், சர்வீஸ் கண்டிஷன்ஸ் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா என்ன ஆகுது பாருங்க, நாடு எங்கே போயிட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ தீபக்கு வழி விட்டு அவருடைய அனுபவங்கள், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குமாறு கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். முதல்ல பி.எஸ். கிருஷ்ணனை சந்திச்சதுக்கு முன்னாடியே அவருடைய திட்டங்கள், சட்டங்கள் எல்லாமே தமிழ்நாடை வந்து அடைஞ்சிருச்சு. அவர்தான்னு தெரியாது, அதெல்லாம் கொண்டு வந்த ஆள் யாருன்னு தெரியாது. உதாரணமா சிறப்பு குறு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல நான் நீண்ட நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இங்க லயோலா காலேஜ்ல ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கு. அந்த ஆய்வு நிறுவனத்துல அவரு ஃபாதர் மனு அல்போன்ஸ்னு ஒரு ரொம்ப இன்டர்நேஷனல் கான்டாக்ட் உள்ள ஐகப் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பினுடைய பெருந்தலைவர் அவர் வந்து இருந்தாரு. தலித் மக்கள், அடித்தள மக்களுக்கான பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆளு. பட்ஜெட் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பட்ஜெட் அப்போ செய்தியாளர்களுக்கு தகவல்கள் கொடுத்து எம்பவர் பண்ணுவார்.
அப்படி ஒரு ஆளா தான் நான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பத்திரிகையாளனா போய் சேரும்போது, அவர் எனக்கு பட்ஜெட் பத்தி எல்லாம் விளக்கும்போது, சிறப்பு கூறு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த அந்த திட்டம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 100 பேர் இருக்காங்கன்னா, தலித்துகள் 21 பேர் இருக்காங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ஆ ரூ. 100 செலவாகுது தமிழ்நாட்டுலன்னா, ரூ. 21 வந்து தலித் மக்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். இதுதான் பட்ஜெட் டூல், பிளானிங் டூல். அந்த டூல்ல வந்து எப்படி செலவழிக்கப்படணும்னா, பொது காரியங்களுக்கு இல்ல. கிணறு தோண்டணும், சாலை போட்டோம் அந்த மாரி இல்லாம, தலித் மக்கள், பழங்குடி மக்கள் பொருளாதார பலம் அடையிற மாரி, அவங்க சொந்த கால்ல நிக்கிற மாரி, அவங்களுக்கு அது செலவழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வழிகாட்டலோட ஒரு திட்டம் இருக்குன்னு, சிறப்பு கூறு திட்டம்னு அத வந்து இது பண்ணாரு. நீண்ட நாள் அத பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய களப்பணிகள்ல இறங்கும்போது தான் ஒரு நாள் வசந்தி தேவி அம்மா வந்து, "நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காரு. ரொம்ப வயதானவரு. சென்னைக்கு வந்திருக்கிறாரு. ஏதாவது 2 நாள் தான் இருப்பாரு. திடீர்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அ நாங்க அத முயற்சி பண்ணோம். நானும் லயோலா காலேஜ் ஃபாதர் குமாரும் வந்து முயற்சி பண்ணோம். ஆனா முடியல. மரியாதை நிமித்தம் நேரடியாவது போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு, ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்த அவர வந்து போய் பார்த்து அவர பிஎஸ் கிருஷ்ணன் வணக்கங்க. நாங்க வந்து அப்படிங்கும்போது, அப்பவே அவர் கிட்டத்தட்ட 78, 80 வயசு நெருங்கி கொண்டிருந்தார். அவரிடம் பேசும்போது, அவர் முதல்லயே ஃபாதர் குமார் நானும் பேசிட்டு இருக்கும்போது, நானு புதிரை வண்ணார் சமூகத்திலலாம் வேலை செய்றவங்கன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே திருத்தினாரு. புதிரை வண்ணார் இல்ல நீதிராஜன், பாதி ராவு வண்ணான். இரவில் மட்டுமே நடமாட வேண்டும் என்று விதிக்கப்பட்ட சமூக பிரிவினர் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இந்த மாரி ஒவ்வொரு சொல்லையும் அவரு கரெக்ட் பண்றது அப்படின்னு ஒரு கலைக்களஞ்சியமான அறிவோட இருக்கிறாருங்கிறது மட்டும் புரிஞ்சுது. சரி, அவரை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்ல அவரை பேச வைக்கணும்னு முதல் முயற்சி பண்ணும்போது நான் ஆசிரியருக்குள்ள அந்த நம்ம அணையா வெண்மணிங்கிற தமிழ்நாடு தீண்டாமொழி பெண்ணுடைய அந்த பத்திரிகை காலாண்டு இதழ்ல அவரை ஒரு ஸ்பெஷல் கொண்டு வந்தோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எதிர்த்துலாம் வழக்கு போடுறாங்களே, அதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி, வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பிதழ் அப்படின்னு ஒரு ஒரு இதழை கொண்டு வரலான்னு பேசி, அப்பதான் எனக்கு அவரை பார்த்த ஞாபகம் வந்தது. இவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு. அவரு அதுல ரொம்ப இதுன்னு சொல்றாங்க, ஆழமா அனுபவம் உள்ளவர், அதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்கன்னு அவருக்கு இமெயில்ல ஒரு 5 கேள்வியை போட்டு, இந்த புத்தகத்துல சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனத்தினுடைய பிற்சேர்க்கையா அந்த நேர்காணல் இருக்கு. அவர் வந்து அவருடைய உரையிலையும் அதை குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கார். நீதிராஜன் என்னை எடுத்த நேர்காணல் தமிழாக்கம் பண்ணப்பட்டதுன்னு அவரு. அதனால இந்த பின்னணியை உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த அந்த அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு நான் வந்து 5 கேள்விகளை அவருக்கு மின்னஞ்சல் அனுப்புனேன். அவரு நீளமான பதில்கள் அனுப்பிட்டாரு. ஒண்ணும் நம்ம அப்படியெல்லாம் ஒரு 2 பாரா 3 பாரா இருந்தா பரவாயில்ல. ஒரு கேள்விக்கே அவரு 10 பக்கத்துக்கு எழுதிட்டார். அது நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு வந்து உழுந்ததை பார்த்தா மொத்த வரலாறையும் சொல்றாரு அவரு. சட்டத்தினுடைய தத்துவத்துக்குள்ள போயிடுறாரு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தா, அப்புறம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லுங்கிறத பார்த்தா, அவர்தான் அவருடைய பிரைன் சைல்டு, அவருடைய மூளை குழந்தையாக அவர்தான் அத ஆர்க்கிடெக்ட் சிற்பம் மாதிரி செதுக்கிக்கிட்டு இருக்கிற ஆளுமையா இருக்கிறத நம்மளால உணர முடிஞ்சது. அப்போ அத நானும் அவரு சாமுவேல் ராஜும் நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, மொத்த புத்தகமே 50 பக்கம். இத நீங்க நம்ம படிக்கிறதுக்காக தமிழ் பண்ணுங்க நீதின்னாரு. நான் அந்த 5 கேள்விக்கான நீளமான பதில்கள அவருடைய அனுமதியோட 15 கேள்வி பதிலாக அத உடைச்சுக்கிட்டேன். அவர்ட்ட சொன்னேன். தமிழும் அவருக்கு பேசக்கூடியவருங்கிறதுனால அவருக்கால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அது 15 கேள்வியாக இது பண்ணி பொருந்தா 25 பக்கம் வந்தது. சாமுவேல் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, பரவால்ல. அவரு பாதி அவர் இன்டர்வியூவா கூட இருக்கட்டும். அதுவே போடுவோம் அப்படின்னு சொல்லி அது முதல்ல இருந்தது. அதுல வந்து அவரு வந்து நம்ம வன்கொடுமைகளையும், தீண்டாமையையும் தனித்தனியா குவியலா ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத தனித்தனியா நாம புரிஞ்சுக்குவோம். ஆனா நம்ம சமூகத்துல நடக்கிற சுரண்டல் கண்ணிகளாக, அந்த சுரண்டலுக்கு இடையில இருக்கிற இணைப்பாக, அது 2க்கும் என்ன இணைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அத வந்து அவரு அருமையா ஒரு
ஒரு விளக்கம் அளிக்கிறவராக இருந்தார். அது வந்து உள்ளதை உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புதிய பார்வையை வழங்கக்கூடியதா இருந்தது. உதாரணமாக அவர் வந்து அந்த இதுல என்னன்னா, நிலத்தின் மீதான நில உரிமைக்கும் நிலத்தின் மீது செலுத்தப்படுகிற உழைப்புக்கும் அந்த இரண்டுக்குமான முரண்பாடுகள் தான் வன்கொடுமைகள்னு சொன்னார். அது வரைக்கும் வன்கொடுமைன்னா எவனோ ஒருத்தன் சாதி வெறி பிடிச்சி அடிச்சுட்டான் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. அதுக்குள்ள இருக்கிற சோசியல் பிலாசபியை கொண்டு வந்தார் அவர். அதே மாதிரி தீண்டாமை கொடுமைகளை அவர் வந்து ஒரு ஒரு அதாவது சாட்டையாக உருவகித்தார். சமூக ஒழுங்கு, படிப்படியான அந்த ஏற்றத்தாழ்வு அப்படியே இறுக்கி அப்படியே வைத்து நீடித்து வைப்பதற்கான சாட்டையா அதை வந்து இது பண்ணார். அப்போ அத எதிர்ப்பு மீறி இல்ல நாங்க வந்து சமத்துவத்தை நோக்கி அடித்தள மக்கள் வந்து முன்னேறும் போது அவர்கள் மீது ஏவப்படுகிற ஆயுதமாக வன்கொடுமைகளை வந்து அவர் உருவகம். 2 உருவகம். ஒண்ணு சாட்டை, கருவி மாதிரி, இன்னொன்னு வந்து வெப்பன். அப்படி வந்து அவர் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய தேவையவும் அது வன்கொடுமையும் தீண்டாமையும் எப்படி பின்னி பிணைந்து பொருளாதார சுரண்டலோட இந்தியாவில் இருக்கிற விவசாய சூழல் 3/4 வந்து வானம் பாத்தியா பூமியா இருக்கிறதுனாலதான் வன்கொடுமைகள் நீடிக்கிற ஒரு பொருளாதார சூழல் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த விவசாய சமூக பொருளாதாரத்தோடு இணைத்து அந்த தீண்டாமை கொடுமைகளையும் வன்கொடுமைகளையும் அதனுடைய தன்மை மாற்றத்தை, அதாவது தீண்டாமையே ஒரு தன்மையாகவும் அது அதிதீவிரம் அடிந்து வெடிக்கிற அந்த வன்கொடுமையை வேறொரு தன்மையாகவும் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று கிளம்புகிறதாகவும் டயலெக்டிக்கலா விளக்கினார். இது வரைக்கும் அந்த உள்ளார்ந்த முறையில சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சுரண்டலை அதை எதிர்கொள்வதற்கான ஆயுதமா தான் நாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தோம். சட்டம் பற்றிய பிலாசபில இது ஒரு புது பிரான்ச்னு சொன்னாரு. என்ன கான்பிடன்ட்றீங்க? சட்டம் பற்றிய பிலாசபில உலக மனித இனம் வந்து சட்டம் அப்படின்னா இம்பியூனிட்டின்னு ஒரு கருத்து இருக்கு. என்ன வேணா குற்றம் செய்வேன், தண்டனை அனுபவிக்க மாட்டேன், இம்பியூனிட்டி. ஆனா குற்றம் என்று வரையறை செய்யப்படாத குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதுல நீங்க அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து சைமன் கமிஷன்ல அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு குறிப்பிட்டிருப்பார். அடுத்தடுத்த விவாதங்கள்ல அடுத்தடுத்த இன்டர்வியூ நான் தமிழ் இன்றுல போடும் போதும் அது வந்தது. சைமன் கமிஷன்ல வன்கொடுமைகள் நடக்குது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, அதை வந்து ஒரு அட்ராசிட்டியா டிஃபைன் பண்ணுங்கன்னு அவர் இந்த வெள்ளைக்காரனுக்கும் மேல் சாதியினருக்கும் இருக்கின்ற இந்த சமூக முரண்பாடை பயன்படுத்தி அடித்தள மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு ஒரு போர்த்தந்திரத்தை அம்பேத்கர் வந்து கையாள்றார். சைமன் கமிஷன் போய் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, அட்டாக் பண்றாங்க, தாக்குறாங்க, அதெல்லாம் சட்டப்படி கிரைமா இல்ல. இப்ப சட்டப்படி குற்றம் என்று வரையறை செய்யப்படும் போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் முதன்முறையாக எதெல்லாம் அதுவரைக்கும் குற்றங்கள் என்று சொல்லப்படவில்லையோ, அறியப்படவில்லையோ, அறிவிக்கப்படவில்லையோ அதையெல்லாம் அது பற்றிய ஒரு பட்டியலை அவர் உருவாக்கினார். PS கிருஷ்ணன் இறக்குற வரைக்கும் அந்த பட்டியலை விரிவுபடுத்தி கொண்டே இருந்தார். 2015 அவர் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 கொண்டு வந்ததை 2015 அவர் மேலும் பலப்படுத்தும் போது என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு சொன்னாரு, 1920களுடைய கடைசியில அம்பேத்கர் முயற்சி பண்ணி அவரால் வந்து ஜெயிக்க முடியாம அவர் போராடிக்கிட்டே இருந்தத 2015 நான் ஜெயிக்க வச்சுட்டேன்னு சொன்னார். நான் வந்து தமிழ் இண்டுல எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்புல நான் ஒரு 200 வார்த்தைன்னு ஒரு அளவு மீட்டர் வச்சாங்க. அந்த மீட்டருக்குள்ள ஒரு தலைப்பு வச்சேன். அந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் மேலும் முன்னேறுகிறார். அததான் லீட் பண்ணேன் நானு. அம்பேத்கர் வந்து 2015 ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதை குற்றமாக பிரிட்டிஷ் அரசு, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை 2015 நான் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி 89 முயற்சி பண்ணி 2013 முயற்சி பண்ணி
2015 நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே நாம பேசுகிறது எல்லாமே இவ அனைத்தும் தண்டிக்கப்படுதாங்கிறதோட ரிலேட்டட் தான். தொடர்ந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்காக இது பண்ணாரு. அவர் கற்பனாவாதி கிடையாது. ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா எல்லாமே சரியாயிடும்ங்கிறதும் அவர் நினைக்கல. ஆனா சமூக கொடுமைகளை என்ன பிலாசபி கொண்டு பாக்குறது, அதை என்ன ஆயுதம் கொண்டு எதிர்கொள்றதுங்கிறதுல கூடுதல் கிளாரிட்டி இருந்ததை நான் அந்த நேர்காணல்ல பார்த்தோம். நம்ம கிண்டில்ல அந்த நேர்காணலை ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் போட்டிருக்கிறோம். இந்த இந்த சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனத்துல அவரு ஆற்றிய உரையிலையும் அவர் அந்த நேர்காணலை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இப்போ நாம இந்த சென்னை சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனத்துடைய பிற்சேர்க்கையாக பகுதி 2ஆக இந்த நேர்காணல் இருக்குது. அந்த நேர்காணல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒன்று இந்த சமூகத்துக்கு ஏன் தேவை, அது எப்படி பயன்படுத்துறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது சம்பந்தமான நீண்ட நெடிய ஒரு வரலாற்று ரீதியான போராட்டத்தை இன்க்ளூசிவாக அதே நேரத்துல பிலாசபிக்கலாக பல பரிமாணங்கள்ல உங்களுக்கு வந்து அதே நேரத்துல நாங்க அந்த அனுபவத்துக்கு பிறகு அவரு டெல்லி போயிட்டாரு. டெல்லியில வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில நிர்வாகிகளுக்கு ஆல் இண்டியா லெவல்ல எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் ஒரு ஒரு பயிற்சி பற்றைய டெல்லியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை நடந்துச்சு. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 பேர் போனோம். அதுல நான் ஒருத்தன். இப்ப நாங்க அங்க போகும்போது தமிழ் பண்ணி நாங்க கொண்டு வந்த இந்த நேர்காணல அவரு தமிழ் வாசிக்க தெரியாத இந்திக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பி ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. அதாவது நான் இந்தியா ஃபுல்லா வேலை செஞ்சா கூட நான் தமிழகத்துல என்னுடைய கருத்துக்களை தமிழ் மொழியில கொண்டு போறாங்கங்கிற சந்தோஷத்தோட அங்க வந்திருந்தாரு. அனைத்து மாநிலங்கள் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் 10 பேராக வந்திருந்த அந்த பெரிய கூட்டத்துல சாதாரணமா இந்திய மொழிகள்னு சொல்லக்கூடிய அந்த 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல அவர் வந்து எல்லாரோடையும் அவங்க லோக்கல் பாஷையில பேசிட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து அவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணார். அங்க உங்களுக்கு சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத் முன்னிலையில அவர் 2 நாட்கள் எங்களுக்கு பயிற்சி அளிச்சார். அந்த 2 நாட்கள் பயிற்சிக்கு பிறகு தமிழகம் திரும்பிய பிறகு நாங்க மாநில அளவில் ஒரு பயிற்சியவும் நம்ம இங்க சென்னையில கொடுக்கணும் அப்படின்னு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் தலித் மக்கள், பழங்குடி மக்கள் தொடர்பா என்னென்ன மாதிரியான சட்டங்கள் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு, அதுல நம்ம தலையிட்டு நம்ம எப்படி அவங்களுக்கு மக்களுக்கு உதவிகரமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட நாங்க வந்து ஒரு ஆய்வரங்கு, பயிலரங்குன்னு சொல்லக்கூடிய ஒன்றை ஒரு 2 நாட்கள் தொடர்ந்து நடக்கிற மாதிரியான ஒன்றை வந்து நாங்க மயிலாப்பூர்ல ஒருங்கிணைச்சோம். அப்போ இங்க தமிழகத்துல நடந்த அந்த இதுல அவர் வந்து ஒரு முழுமையான பார்வையை அவர் வந்து அந்த அந்த புத்தகம் சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனம் வந்து புத்தகம் வந்து தொடங்கும் போதே ரொம்ப அருமையா தொடங்கும். அது வந்து ஒரு ஆரம்ப தயக்கம்னு ஒரு தலைப்பு வச்சிருப்போம். அவர் வந்து சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, திட்டங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்குன்னு ஏமாந்துராத, நீ கடுமையா முயற்சி போராடி இந்த உன்னுடைய உரிமைகளை நீ பெற்றுக்கணுங்கிற மாதிரி அரசு எல்லாத்தையும் செஞ்சிருதுங்கிற அந்த ஒரு சுய திருப்தியோ அந்த இதுவோ கொடுக்காம உன்னுடைய அனைத்து முனையிலையும் நீ போராடுகிற போராட்டம் தான் உன்னை வந்து விடுதலை அடைய வைக்கும்ங்கிற அந்த அந்த தெளிவோடு தான் அவர் அந்த உரையை தயார் பண்ணி வச்சிருந்தார். கொஞ்சம் கூட அரசின் மீது ஒரு மயக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதே நேரத்துல இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய விளைவாக உருவான அரசியல் சாசனத்தினுடைய மிக சிறப்பான இயல்புகளை, அந்த அக்கறையை, அந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபடும் போது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்த அந்த சமூகத்தை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட போராட்டங்கள், எழுச்சிகள், அது எல்லாத்தையும் உள்வாங்கி அரசியல் சாசனத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை, அதுல இருக்கிற சாசன பிரிவுகளை அறிமுகப்படுத்துவதில் அதனுடைய பலவீனங்களை, அதனுடைய போதாமைகளை, அதுல எச்சரிக்கையா இரு, உஷாரா இரு, இதை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு உரையாக அந்த உரை இருந்தது.
அது அது வந்து உங்களுக்கு நாங்க 100 பக்கத்துக்கு மேல இருந்த அந்த உரை. வழக்கமா அவரு அனுப்பி ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம் கூட்டம் ஒரு 1 வாரம் டைம் இருந்தது. 1 வாரத்துக்குள்ள அவ்வளோ பெரிய இது. அதுவும் அவருடைய ஆங்கிலமும் அவ்வளோ ஆழமான ஆங்கிலம். அப்ப அது ஒரு அந்த ஒரு 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 அசகாய பணியா இருந்தது. சாமுவேல அது வந்து சொல்லணும். நம்ம என்ன 10 பேர இழுத்துங்க நீதி எப்படினாலும் அது தமிழ்ல வந்துரணும்னாரு. அப்போ பேராசிரியர் லெனின் லயோலா காலேஜ் பேராசிரியர் லெனின் அவரு ஒரு 2, 3 மாணவர்கள வந்து அதுல இன்வால்வ் பண்ணாரு. அ அப்போ நம்ம பிரின்ஸ் கஜேந்திர பாபுனுடைய அ நவோதயா அந்த பள்ளி, அந்த நவபாரத் பள்ளியினுடைய உதவியாளர்கள், அப்புறம் எல்ஐசி அந்த பொது இன்சூரன்ஸ் தோழர்கள் இவங்கெல்லாம் எல்லாருமா இணைந்து அத வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதுல முயற்சி செய்து அந்த இது வந்தது. அத எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமா பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி சில காப்பிகள் எடுத்து எல்லா ஒரு டெலிகேட்டுகளுக்கும் ஒரு 100 பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் குடுத்தோம். குடுத்து முடிச்ச பிறகு அவர் டெல்லி போயிட்டு இந்த புத்தகத்தை அவர் வந்து தொடர்ந்து அத மேம்படுத்திக்கிட்டே இருந்தாரு. சில அப்டேஷன்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு இடையில அந்த கூட்டம் அந்த முடிச்ச உடனே என்னுடைய குடும்ப சூழல் காரணமா நான் தமிழ் இந்துவுக்கு அப்பதான் வேலைக்கு போறேன் 2013ல. வேலைக்கு போன உடனே மாறிய சூழல்கள் காரணமா அது தாமதமாயிடுச்சு. புத்தகம் ஆக்கிர்றது. அப்போ ஒரு 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. தீண்டாமை ஒழிப்பினுடைய மாநில மாநாட்டுல அத எப்படியாவது வெளியிட்டரணும் நீதிராஜன்னு சொன்னாரு. அப்போ கொஞ்சம் டைம் லீவ் எல்லாம் எடுத்துட்டு நான் வந்து பாரதி புத்தகாலயத்துல உட்கார்ந்து அத ஆக்கணும்னு முடிவு பண்ணும்போது, அந்த 2 வருஷ காலத்திலேயே அந்த அந்த ஜெராக்ஸ் எடுத்த அந்த தமிழ் பண்ண அந்த காப்பிகள்ல பல இது காணோம். பல மாநில மாநாட்டுல அத கொண்டு வர முடியல. முயற்சி செய்தும் முடியல. அந்த சூழல்ல ஏதாவது ஒரு ஆங்கிலத்தையாவது வெளியிட்டுருவோம்னு பாரதி புத்தகாலயத்துல என்ன பண்ணாங்கன்னா, உடைய கட்டுரை வந்திருந்தவர்ட்ட குடுத்தேன். அவரு வந்து அது என்ன காரணமோ அவருக்கு அது அவ்வளவா ஏன் என்னது தனியா போடாம அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்டாரு. தமிழ்ல ஏன் இன்னும் வரலைங்கிற மாரியும் கேட்டாரு. அதனால அதுக்கு பிறகு அத வைக்கும்போது இன்னும் பிரச்சனை என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவருக்குமான அந்த மாநாட்டை ஒட்டிய பயிலத்துவம் அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு லீடு மாரி இருக்கட்டும். இதுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு வேலைய செய்யுங்க. நீங்க எங்களுக்கு தலித்துகளுக்கு என்ன திட்டம் வந்திருக்கு, சட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு ஒரு புதுமையான ஒரு முயற்சியை செய்யுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன் அவர்ட்ட. அது என்னன்னா, அம்பேத்கருக்கு தான் சாதி அழித்தொழிப்புன்னு புத்தகம் எழுத தான் வாய்ப்பு கிடைச்சது. அவரால அரசியல் சாசனத்துல தீண்டாமையை தான் ஒழிக்க முடிஞ்சதே ஒழிய, சாதி அழித்து ஒழிக்கணுங்கிற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இத்தனை வருடம் ஆகியும் இன்னும் கூட நமக்கு கிடைக்காம இருக்கு. ஆனா ஒருவேளை எதிர்காலத்துல அவங்களுக்கு தலைமுறை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு டிராஃப்ட் நீங்க இந்த மாநாட்டுல வெளியிடுங்க. இதுல வந்து சாதி வந்து ஒழிக்கணும். ஆனா, சமூக நீதிக்கான இந்த சட்ட நடைமுறைகள், இந்த திட்ட நடைமுறைகள், இந்த பணிகள் எதுவுமே டைல்யூட் ஆயிடாமல், பலவீனம் ஆயிடாமல், இது மேலும் மேலும் பலமாயிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல சாதி ஒழிக்கப்படணும். ஏன்னா, நம்ம ஊர்ல கமலஹாசனுக்கு சர்டிபிகேட்ட கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சிருங்கிற மிகப்பெரிய தத்துவ ஞானம் இருக்கு. அவரு அமீர் கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்துக்கு போய் கேட்கிறாரு. சர்டிபிகேட்ட கிழிச்சு போட்டுருங்க, சாதி போயிடும்னு சொல்றாரு. அப்ப மிக மிக முக்கிய ஆளுமைகள்லாம் கூட இடஒதுக்கீடு ஒழிப்பு, சாதி ஒழிப்புன்னு நினைக்கிற ஆள் இருக்கு. சாதி ஒழிப்புல பல்வேறு முகங்கள் இருக்கு. நீங்க மிகப்பெரிய போர் வீரர்கள், சாதி ஒழிப்பு போர் வீரர்கள்ட்ட போய் சாதிய மேல இருந்து ஒழிக்கலாமா, கீழ இருந்து ஒழிக்கலாமான்னு கேட்டு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவாரு. என்னது புதுசா இருக்கு இந்த கேள்வின்னு. அப்ப சாதிய வந்து ஒழிக்கிறதுங்கிறது ஒரு சயின்ஸா மாறணும்னா, ஒரு காரிய சாத்தியமுள்ள அறிவியல் அடிப்படையிலான ஒரு அதுவா அது மாறணும்னா, அதுக்குள்ள இன்னும் ஆழமா போகணுங்கிற மாரி, நான் வந்து இந்த விவாதத்த அவர்கிட்ட நடத்தி, இந்த சமூக நீதி நடைமுறைகள் எதுவுமே பலவீனம் அடையாமல், மாறாக மேலும் பலமடைந்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல சாதி எப்படி ஒழிக்கிறது? அதுக்கு நீங்க எவ்வளவோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்லாம் குடுத்துட்டீங்க. இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்ட நீங்க வெளியிடுங்க. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட். ஃபியூச்சர்ல வந்து அத வந்து யங்கர் ஜெனரேஷன் வந்து அத அனலைஸ் பண்ணும், அப்டேட் பண்ணும்னு. அவரு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன கேட்டாருன்னா, காஸ்ட் அனிகிலேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாவே மாறல நீதி. நம்ம சமூக நீதிக்காக தானே போராடிக்கிட்டு இருக்கோம்னாரு.
இருந்தாலும் அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால இந்த புத்தகத்தினுடைய மிக மையமான ஒரு பிரகடனம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான். அதாவது சமூக நீதிக்கான நடைமுறைகள் மேலும் மேலும் முன்னேறி வலிமை அடைந்து செல்கின்ற அதே நேரத்தில் சாதியை எப்படி சாதியை எப்படி அழிக்கத் தொடங்குவது, ஒழிக்கத் தொடங்குவது. அத வந்து நீங்க ரசிச்சு பார்க்கலாம் இந்த புத்தகத்துல. இது வந்து இத இது இது மையமான விஷயங்கள். மற்றபடி உங்களுக்கு வந்து அவர் வந்து இந்த பள்ளி இறுதி மாணவர்களுக்கான கல்வி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுல வைஸ்ராய்ட்ட பேசி அம்பேத்கர் கொண்டு வந்தாருங்கிற மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவ்வளவு ஆழமான வரலாற்று பின்னணி எல்லாம் அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருந்தார். வேற யாரும் சொல்ல முடியாது. ஒரே பிரெயின் அது. என்சைக்ளோபீடியா பிரெயின் போயிடுச்சு அது ஓரளவுக்கு கொடுத்துட்டு. ஒரு தலித் மாணவருக்கு மேல் படிப்புக்கே பணம் கொடுக்குறான்னா கூட அது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் அம்பேத்கர் ஏற்படுத்தின மாதிரி ஓப்பன் எண்டட். எவ்வளவு பேர் விண்ணப்பித்தாலும் அவ்வளவு பேருக்கு தரப்படணும். அப்புறம் திட்டம் இருக்கும். அதுல வந்து கூலி தொழிலாளின்னு சொல்லி அந்த குடும்ப வருமானங்கிற தடை இருக்கும். அந்த திட்டம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுல ஒருத்தனும் பயனடையவும் கூடாதுங்கிற மாதிரி தடையை ஏற்படுத்தி வைக்கணுங்கிற இந்த நுணுக்கமான விஷயங்களை அம்பலப்படுத்தி இருப்பார் அவர் இதுல. அவர் வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு இந்தியாவில் ஒரு 30% பேர் கல்லூரி அளவு படிப்புக்கு போறாங்கன்னா தலித் மக்களுடைய மக்கள் தொகை அட்லீஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அளவுக்காவது அவங்களுடைய பங்கேற்பு இருக்கா? நீ அதை பாரு. உயர் சாதி மாணவர் எத்தனை 1000 பேர் படிக்கிறாங்களோ அதுக்கு சமமாக அல்லது உயர் சாதி மாணவருடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்றபடி அவங்க படிக்கிறாங்க. தலித் மக்கள் 16% தேசிய சராசரினா எல்லாத்துலயும் தலித் மாணவர்கள் அதாவது வெளிநாடு போற ஸ்காலர்ஷிப்ல கூட அந்த விகிதாச்சாரத்துக்கு அவங்க பார்ட்டிசிபேட் ஜனநாயகம் பேசியிருப்பாரு மினிமமா. அது வந்து இருக்கும். ரெண்டாவது அவருடைய நான் முன்னமே சொன்ன மாதிரி சிறப்பு கூறு திட்டம் அப்படிங்கிற, அதாவது தலித் மக்கள் பழங்குடிகளுடைய உயிருக்கு பாதுகாப்பாக SC/ST ஆக்ட், PCR ஆக்ட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த சிவில் உரிமை சட்டம்னு அந்த காலத்துல வந்தது PCR ஆக்ட். நம்மள பல பேருக்கு PCR ஆக்ட் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறவங்க இப்ப 20 வருஷம் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு SC/ST ஆக்ட ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சென்னையில ஒரு 50 பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது சென்னையின் மிக முக்கியமான அறிவாளி இப்போது இருக்கிறார். அவர் வந்து இது மாநில சட்டமா தேசிய சட்டமான்னு கேட்டார். அது மாதிரி உங்களுக்கு நம்ம ஒரு பரம்பரையாக புரட்சியாளர்களா இருக்கிறவங்க கூட இந்த தலித் ரைட் டு லைவ், உயிரோடு இருப்பதற்கான பாதுகாப்பை இந்த சட்டங்கள் SC/ST சட்டமும் PCR ஆக்டும், இன்னும் PCR ஆக்ட் இருக்குது. அப்ப அது ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு அதுக்கான விதிகளை உருவாகிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு, 15 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு அப்படியே அம்பலப்படுத்திருப்பாரு இந்த புத்தகத்துல. நமக்கு வந்து அப்பா ஒரு சட்டத்தை விரைவிக்கிட்டு அதுக்கான ரூலை உருவாக்குறதுக்கு இவ்வளவு நாளா இருக்கா? ஒவ்வொன்றையும் எப்படி அடிச்சு அடிச்சு நகர்த்தி இம்மியா நகர்த்தப்பட்டு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அதுல அவருடைய முனைப்பும் முன்முயற்சியும் முன்னணி வரிசையில் அவர் இருந்திருப்பாரு. எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருப்பாரு. 90கள்ல வந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டா கூட அவர் வந்து அதுக்கு பிறகு அவர் இறக்குற வரைக்கும் கூட அன்னாடம் அவர் பயங்கர பிஸியா இருந்தாரு. வெளியில இருக்கிற மக்கள் அமைப்புகள், அரசியல் தலைமைகளோட தொடர்ந்து உரையாடுவது, அரசுக்கு உள்ள இருக்கிற சட்டத்தை இயற்றுறவங்க கிட்ட ரெடிமேடா சட்டத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவங்ககிட்ட 100 கொடுக்கறது, அவன் வேற வழி இல்லாம ஒரு 10, 20, 30 வச்சுப்பான். அவர் என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுறத இதை எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்பி அடுத்த முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி சட்டங்களோடையும் திட்டங்களோடையும் அவர் வந்து எப்படி போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே என்னன்னா இந்த முயற்சிகள் எல்லாமே அரசின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வைக்கிற ஒரு அரசு அதிகாரின் பணியா இல்லை. இது ஒரு சமூக போராட்டத்தை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய நிலையை தானே தெரிஞ்சுக்கிறதுக்கும், தன்னுடைய ஆற்றலை தானே புரிஞ்சுக்கிறதுக்கும், தனக்கான ஆயுதங்களும் துணை சக்திகளாக, நட்பு சக்திகளாக யார் யாரெல்லாம் உனக்கு துணையா நிற்கிறாங்கிறது அடையாளப்படுத்தி அவனை தானே நின்று அவனுடைய முதுகெலும்பை வளர்த்து தனக்குத்தானே அவனை நிற்க வைப்பதற்கான
ஒரு போராட்டத்தினுடைய பகுதியா தான் அவருடைய அந்த உரை இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த அந்த உரை உருவாகுறதுல என்னுடைய அவருக்கும் எனக்குமான விவாதமும் இருந்தது. அதுதான் உங்க கையில அது வந்து இன்னைக்கு சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனம்னு. அப்ப வெளியான முதல் பதிப்பு 1000த்தையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ரொம்ப அருமையா கொண்டு போயிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும். காலதாமதத்துக்கு பிறகு 2வது இது வந்து பதிப்பு வந்து இப்பதான் போட்டோம். ஆனா கொரோனா வந்த உடனே கொஞ்சம் கையில அச்சு புஸ்தகங்கள் கொஞ்சம் இருக்கு. புத்தகம் வந்து அவங்களுடைய ரைட் டு லீவுக்கும் அவங்களுடைய பொருளாதார ரீதியான ஆற்றலுக்கும் அதாவது எம்பவர்மெண்ட்டுக்கும் அவங்க அதுக்குமான ஒரு இரு பாதைகள். ஒன்று அவங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் வாச்சாத்தி கொடுமைகள், இந்த மாதிரி வன்கொடுமைகள், பதிவு செய்யப்பட்டிருக்கிற கொடுமைகள், பதிவு செய்யப்படாத கொடுமைகள், இதற்கும் சமூக பொருளாதாரக்குமான தொடர்பு என்ன? வெறும் இது பண்பாட்டு சண்டை இல்ல, சாதி வெறி அப்படிங்கிறதுக்கான சமூக பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத ஒரு பெர்ஸ்பெக்டிவ வந்து நம்ம கிட்ட வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம். அதனால இப்ப இன்னைக்கு கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க வந்து இப்போ வந்து முதல்ல சிறப்பு கூறு திட்டம்னு ஒரு பேர்ல அவரு இந்த பொருளாதார எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு திட்டம் அதை பத்தியும் பேசியிருப்பாரு. அதுல அந்த பிரிச்சை இருக்கையா அது கடைசியா வந்து ஜேஎன்யூ ப்ரொஃபஸர்களால நடத்தப்படுகிற ஒரு பட்ஜெட் ஆய்வு மையம் ஒன்று டெல்லியில இருக்கு. அது வந்து தலித் மக்களுக்கான பொருளாதார திட்டமிடல்னா இவரை தான் வந்து உடனே பெரிய பெரிய கட்டுரைகள் கேட்பாங்க. அந்த ஒரு ஆழமான கட்டுரையும் வந்து ஒரு நேர்காணல் வடிவத்துல, ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட வடிவத்துல இந்த புத்தகம் பின்னாடி இருக்கு. அதனால அவங்க மீது தலித் மக்கள், பழங்குடி மக்கள் மீது ஏவப்படுகிற வன்கொடுமைகளுக்கும், வன்முறை தாக்குதல்களுக்கும், அவர்களை பொருளாதார ரீதியாக ஆற்றல் படுத்துவதற்குமான எல்லா செயல் திட்டங்களுடைய புத்தகமா இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை நான் சொல்றேன். சிறப்பு குறு திட்டத்துக்கும் அவர் பின்னணி வந்து ரொம்ப இதுவா கொடுத்திருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூனா ஒப்பந்தத்துல வந்து அந்த அதாவது பிரிட்டிஷ் அரசு கொடுத்த நாடாளுமன்ற அல்லது சட்டப்பேரவை இடங்களும் அதுக்கு நீ அதிகமா வச்சுக்க, நீ கம்மியா வச்சுக்க, 2 வாக்குரிமை வேணாம் அப்படிங்கிற அந்த அந்த அம்சம் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம வரைக்கும் வந்திருக்கும். ஆனா பி.எஸ். கிருஷ்ணன் வேற ஒரு இடத்தை தொட்டிருப்பாரு. பூனா ஒப்பந்தத்துல அது மட்டுமே நடக்கல. அந்த ஒப்பந்தத்துல மேலும் சில நிபந்தனைகள் இருக்கு. அதுல வந்து அம்பேத்கர் என்ன செய்யறாங்கன்னா, காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு அஜெண்டாவே செட் பண்றாங்க. நீ வந்து 32 இல்லையா அது, நீ வந்து தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீ வந்து ஒரு முன்னுரிமை உன்னுடைய ஆக்ஷன்ல, உன்னுடைய செயல் திட்டங்கள்ல முன்னுரிமை இருக்கணும்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி தலித்துகள், பழங்குடிகள் மக்களுக்காக அரசுகள் அதாவது பணத்தை, அதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கணுங்கிற குறிக்கோள் அதுல இருக்கு. அந்த நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க பி.எஸ். கிருஷ்ணன். அந்த 2 பேரையும் சமமா மதிக்கிறாங்க. அவங்க வந்து கூடுதலாக அம்பேத்கரோட மேல கொஞ்சம் கூடுதல் மதிப்பு இருந்தாலும் கூட பி.எஸ். கிருஷ்ணனுக்கு காந்தியினுடைய சமூகம் சம்பந்தமான அவருடைய பார்வை அம்பேத்கரோட ஒப்பிடும்போது குறைவாக இருந்தாலும் கூட அது ஒரு மோசமான ஒரு பார்வையாக அவர் இல்லை. ரெண்டு பேருன்ற இணைப்புல தான் சமூகத்தினுடைய முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்க்ளூசிவா தான் அதை கொண்டு போவாரு. அதுல அந்த உங்களுக்கு அந்த சிறப்பு கூறு திட்டம் என்ற அந்த திட்டத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து பூனா ஒப்பந்தத்துல இருக்கு. பூனா ஒப்பந்தத்துல வெறுமே அந்த நீ வந்து எம்எல்ஏ கூட எம்பி கூடங்கிற அந்த இது இல்லை, எஜுகேஷனுக்கு நீ பணம் ஒதுக்கு அப்படின்னு சொன்ன அங்கிருந்து தொடங்கிதான். அதனுடைய இது என்னன்னா, சிறப்பு கூறு திட்டம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாநிலத்திலையும் சரி அல்லது அகில இந்திய அளவுலையும் சரி, உன்னுடைய வரவு செலவுல நீ 100 ரூபாய் செலவு பண்ற அரசாங்கம் திட்ட செலவு திட்டமில்லா செலவும்பாங்க. திட்ட செலவுல நீ வந்து 100 ரூபாய் செலவு பண்றேன்னா, தேசிய அளவுல 16% தலித்துகள் இருக்காங்கன்னா 16 ரூபாய் எடுத்து அவங்க நேரடியாக அவங்க பொருளாதார ரீதியாக பலமடையும் வகையில் செலவு செய் அப்படின்னு ஒரு டூல் உருவாக்கி இருக்கிறார். அது செயல்பட்டுச்சா, எந்தெந்த அரசுகள்ல என்ன விதமா செயல்பட்டுச்சுங்கிறதெல்லாம் ஆய்வுக்குரியது. நீங்க தானா தேடி நீங்க உங்க 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 செயல்பாடுகளை விரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்துல
அது வந்து கொள்கை வகுப்பாளர்களுக்கும் ஆக்டிவிஸ்டுகளுக்கும் அது ஒரு பார்வையை தான் கொடுக்குது. ஆக்சுவலி இந்த கீதா தோழர் வந்து முழுமையுமா இத வந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களை படிச்சிருக்காங்க. எங்களுக்கு சில கூட்டா வாசிக்கிற வாய்ப்புகள் வரும்போது அவங்க சொன்னாங்க, அம்பேத்கருடைய ஜனநாயக பார்வை என்பது ஒரு சமத்துவமா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அல்ல. பலவீனமானவனுக்கு கூடுதலா கிடைக்கணும். அதாவது முன்னேறிய வகுப்பினருக்கு சமமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இணைந்து முன்னேறுவதற்கு தேவையான அளவுல போதுமான ஜனநாயகம் அவர்களுக்கு தேவை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு முற்பட்டு இருக்கிறவங்களை விட அதிகமாக வாய்ப்புகள் தரப்படும். கூடுதல் வாய்ப்பு, சம வாய்ப்புகள் இல்லை. சமத்துவம்ங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வான மல்டி கிரேடட் சமூகத்துல சம வாய்ப்புகளை கொடுத்தா அந்த மல்டி கிரேடட் தான் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்போ அந்த வகையில அவருடைய பார்வையை வந்து போதுமான ஜனநாயகம்ங்கிற அம்பேத்கரோட பார்வையை சொல்லுவாங்க. இந்த சிறப்பு குறுத்திட்டம்னு இந்த பட்ஜெட் பாலிசி ஒரு டூல்ல கூட அவர் வந்து மத்திய திட்டக்குழு அதுல எல்லாம் வந்து இப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, அட்லீஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அளவுக்கு நீங்க ஒதுக்குங்கன்னு. இதுல தமிழ்நாடும் கூட உங்களுக்கு கருணாநிதி வந்து அதுல உண்மையிலேயே கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கிட்டாரு. அவர் வந்து 20% தலித்துகள் பழங்குடிகள்ங்கும் போது பட்ஜெட்ல 20 எடுத்து வச்சாரு. ஆனா உங்களுக்கு எடுத்து வச்சாலும் அதை வந்து அவங்களுக்கு மட்டுமே அது போய் சேருது அப்படின்னா, எடுத்து வைத்தோம் அப்படிங்கிற மட்டும்தான் அதுல இருந்துச்சு. ஆதிதிராவிட நலத்துறையிட்ட மொத்தமா அந்த பணத்தை கொடுத்து நீயே திட்டங்களை போட்டு நீ நடத்திக்க அப்படின்னு ஒரு அரசு ஆணை போட்டாலும் அது அமலாகவில்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நான் ஒதுக்கிட்டேன், பேரளவுக்கு நான் ஒதுக்கிட்டேன், அதுல எனக்கு பெருமை கிடைச்சிச்சு, அது போதும், அது மெல்ல மெல்ல நகர்ந்து தானா நடக்குங்கிற மாதிரி கொள்கை உறுதி வந்து நான் வந்து சிறப்பு குறுத்திட்டத்தை நான் கரெக்டா அமல்படுத்தினேன் அப்படின்னு பேர் எடுத்துக்கிறது இல்லை. பேப்பர்ல இருந்தா போதும் அப்படிங்கிறதுலதான் அக்கறை இருந்தது திமுக அரசுக்கு. திமுக அரசும் அப்படித்தான், எந்த அரசுகள் வந்தாலும் அந்த வகையில. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் 1 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்னா அதுல நாங்க 20,000 கோடி ரூபாய் எடுத்து வச்சோம் என்ற பேப்பர்ல இருக்குது. ஆனா அது மக்களிடம் போய் சேரவே இல்லை. 450 கோடி ரூபாய் அளவுக்கு ஆதிதிராவிட நலத்துறை வழக்கமாக செலவு செய்யும். அது எல்லாமே இஸ்திரி போட்டு வாங்கி தரேன், அது தரேன்னு சொல்ற வெகு எளிமையான அவங்கள அப்படியே வச்சிருக்கணுங்கிறதுக்கான அந்த ஏற்றத்தாழ் அப்படி நிரந்தரப்படுத்தணும் அதுக்காகவே போட்ட மாதிரி ஒரு ஆளுமையற்ற திட்டங்கள். அந்த திட்டங்கள் மட்டும்தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசுக்கு பேரளவுல, அதாவது பேரளவுல ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேரளவுல கூட ஒதுக்கவே இல்லை அப்படிங்கிற அரசுகள் ஏராளமா இருக்கு. எந்தெந்த அரசுன்னு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. இப்ப அந்த அளவுல உங்களுக்கு வந்து இந்த இந்த சிறப்பு இன்னைக்கு மத்திய அரசினுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்ட கமிஷன் 5 ஆண்டு திட்டங்கள் என்ற அந்த திட்டமிடும் முறையவே ஒழித்து கட்டியாச்சு. பிஜேபி வந்த உடனே, மோடி அரசாங்கம் வந்த உடனே. இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பேருக்கு நாங்க வந்து ஒரு வாயளவுலையாவது நாங்க தலித்துகளுக்காக ஒதுக்கி இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டமிடும் முறை இருந்தது. சோவியத் யூனியன் பாணி 5 ஆண்டு திட்டங்களை சீனாவும் அதுலதான் முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை வச்சிருந்தோம். பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல வந்து 1935க்கு முன்னாடியே டிப்ரஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஷெட்யூல்டு காஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த பேர்ல மக்களுக்கான திட்டங்களை அவங்க விவாதிச்சாங்க. அந்த வகையில தான் தொடர்ந்து இந்த விவாதங்கள் 7வது 5 ஆண்டு திட்ட காலத்துல உருவாக்கப்பட்ட PS கிருஷ்ணனை உருவாக்கி இம்மியா நகர்த்தி வந்தது. அவருடைய வாழ்நாள்லயே மோடி அரசாங்கம் வந்தவொடனே 2014 நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். டோட்டலா அவங்க திட்ட கமிஷனை குலைச்சிட்டதன் மூலமாக எல்லாம் இடிந்து விட்டது. ஆனா PS கிருஷ்ணன் நான் கேட்டேன், எல்லாமே விழுந்துச்சு, செத்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் நம்பிக்கை இழக்கவே இல்லை, அது அவருடைய இயல்பு. எப்படி இருந்தாலும் பணம்னு வந்தா திட்டம்னு நான் போட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப அவருடைய காலத்திலேயே பட்டியல் சாதியினருக்கான துணை திட்டம்னு அந்த பேர் மாற்றப்பட்டது. அவர் கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சே வந்தார். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சார்னா, சிறப்பு கூறு திட்டம்ங்கிறது வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அப்படிங்கிறது அவர் அந்த தலித் மக்களுடைய வாழ்நிலையினுடைய
அவங்களுடைய துன்பங்கள் வந்து ஒரு தனி வகையான சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இதுவா அவர் வந்து பார்த்ததுனால அது மிகச்சரியான பேரா வந்து ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்திக்கிட்டே வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் துணை திட்டம்னு பேர் இருந்தது. பழங்குடி மக்கள் துணை திட்டம் இது என்ன ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான்னு யாருக்கோ ரொம்ப வலிச்சிருக்கு. டக்குன்னு அதை துணை திட்டம்னு பேர் மாத்திட்டாங்க. சப் பிளான்ங்கிறது வந்து முக்கியத்துவம் இல்லாத பேரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ 2014 மூலமாக எந்த சப்ளானும் ஆல் இண்டியா லெவல்ல இல்லை. ஆனா அவருடைய காலத்துல அவர் ஆந்திராவுடைய அரசாங்கம் தெலுங்கானாவுக்கும் சேர்த்து அவரை வந்து கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துல வச்சிருந்தாங்க. அரசினுடைய ஆலோசகர் என்ற முறையில. கர்நாடகாவிலையும் அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த ஒரு செல்வாக்கு இருந்தது பி.எஸ். கிருஷ்ணனுக்கு. இது காரணமா அவரு சிறப்பு குறு திட்டத்தை வந்து அந்த நிதிகளை வந்து டைவர்ட் பண்ணிடுறாங்க. வழி மாத்தி அவங்க வந்து வேற வேற திட்டங்களுக்கு பண்ணிடுறாங்க. வெறும் பேப்பர்ல தான் இருக்கு. ஜனங்கிட்ட அந்த காசு போவே மாட்டேது அப்படின்னு அவர் அடுத்த கட்ட அவருடைய முயற்சி என்னவா இருந்ததுன்னா, இதற்கான ஒரு சட்டத்தை சிறப்பு குறு திட்டத்தினுடைய நிதிகள் திசை மாற்றப்பட்டால் அது வந்து சட்டப்படி குற்றமான விஷயமா மாறுற மாதிரி அவரு முயற்சி பண்ணி அவர் முதல்ல ஆந்திரால கொண்டு வந்தாரு. அப்புறம் கர்நாடகா 2 மாநிலங்கள்லயும் இன்னைக்கு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டுல நாங்க ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அது வந்து சட்டம் என்ற முறையில அது வந்து இன்னும் ஆகல. பேரளவுக்கான ஒதுக்கீடும் மக்கள்கிட்ட அந்த காசு போகாம வேற வேற உங்களுக்கு அந்த காசை வச்சு சமத்துவபுரமும் அந்த காசை வச்சு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறதும் அப்படி இருக்கும். இப்போ ரொம்ப சமீபத்துல நீங்க இப்ப மத்திய அரசு வந்து மகாத்மா காந்தி அந்த வேலை உறுதி திட்டத்துல தலித்துகள் பழங்குடிகளை ஏன் கணக்கெடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து பி.எஸ். கிருஷ்ணன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யறாங்க. கூலி கொடுக்கறத அவர் என்ன சொன்னாருன்னா, பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு வீடு உருவாக்கி கொடுத்தா அது வந்து சிறப்பு குறு திட்டத்துல தேரும். அவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அந்த தொழிலை அவங்க நல்லா நடத்துறதுக்கான பயிற்சியோட முதல் ஜெனரேஷன் பட்டதாரிகள்ல முதல் ஜெனரேஷன் தொழில் முனைவோர், சிறு தொழில் பண்ணுவோர் அந்த மாதிரி அவங்க வறுமையிலிருந்து மீள்றதுக்கு அதை குறிபார்த்து பெரிய திட்டங்களை போட்டு மீட்கணும். அரசு தான் அவங்கள வறுமையில இருந்து மீட்கணுங்கிற மாதிரி அந்த திட்டத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை குலைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க இப்ப மத்திய அரசு வந்து அத இந்த ஒரு நாள் கூலிக்கு 200 ரூபா கொடுத்தா அதுல எழுதுறதுக்கான இதுதான் எஸ்சி/எஸ்டி எவ்வளவு பயன்படுறாங்கன்னு அவங்க பாக்குறாங்க. அத எதிர்க்கிறாங்க. இது ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல இப்போ மத்திய மாநில அரசுகள்ல மட்டும்தான் சட்டம் சிறப்பு கூறு திட்டத்துக்கான சட்டம் இருக்கு. 2 மாநில அரசுகள்ல மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமையில அவர் மறைஞ்சிட்டார். அவர் இதை எல்லாத்தையும் 2019 வரைக்கும் புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்தவர். இப்போ தமிழ்நாட்டிலையும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது வந்து சில டீம் இருந்து நடக்கல. ஆனா இப்போ மத்திய அரசை பொறுத்தவரை பட்டியல் சாதியினருக்கான துணை திட்டமும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. நிதி ஆயோக்குங்கிற ஒரு நிதி அராஜகம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்றோம். யாருக்கும் எதுவும் நீ வந்து என்ன பிரதமர் நிதி எல்லாமே வந்து இதெல்லாம் பிரைவேட் ட்ரஸ்ட்ல தான் வச்சுப்போம், யாரும் கணக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பணத்தை சூறையாடுகிற ஒரு மகா காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப அந்த அந்த சூழ்நிலையில தான் நம்ம இந்த புத்தகத்தை வெளியிடுறோம். இப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ இந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஒரு ஜனநாயக தலைமுறை, இளைய தலைமுறை, தலித் தலைமுறை, தலித்துகளோ பழங்குடி மக்கள்ல இருந்து வந்த இளைஞர்கள், அவர்களுக்காக போராடுகிறவர்கள், ஜனநாயக சக்திகள், இதுவரைக்கும் என்ன மாதிரியான தள்ளுமுள்ளு நடந்திருக்கு, என்ன மாதிரியான போராட்டம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் யோசனை பண்ணி எப்படியெல்லாம் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வந்து இப்ப கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளேயும் கான்ஸ்டியூஷனுக்கு வெளியும் கான்ஸ்டியூஷன் பத்தல. இந்த நிறைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இந்த புத்தகத்துல இருக்கு. அவர் வந்து 2-3 கேள்வி கேட்கிறாரு. முதல்ல வந்து அவரு இந்த பைத்தியக்காரங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு கான்ஸ்டியூஷன்ல குறிச்சு வச்சிருக்கீங்க, எலி மிருகங்களை பத்தி எல்லாம் கவலை இருக்கு, தலித் பழங்குடின்னு ஒரு பேர் கூட இல்லையேன்னு கேட்கிறாரு. அதுல அவர் வந்து அது கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பற்றி அந்த அந்த அதற்கான வேலை ஆட்களை வழங்குகிற அந்த என்டையர் கம்யூனிட்டியே வந்து நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணி டோட்டல் லிபரேஷன் முழு விடுதலை கொடுக்கணும். முழு விடுதலை கொடுக்கறது மூலம் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கா அங்கிருந்து வர்ற அந்த உழைப்பு சப்ளை செயினை வெட்டணும்னு அதுல வந்து அவர் பேசுவாரு. அது மாதிரி ஜெண்டர்
எப்பயுமே பெண்கள் மீது ஒரு குறிப்பான ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ், காஸ்டும் சென்சிட்டிவிட்டியும் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியும் பிஎஸ் கிருஷ்ணன்ட்ட ரொம்ப அதிகம் உண்டு. அந்த வகையில் அவருடைய சட்டங்கள் திட்டங்கள் சம்பந்தமான விஷயத்தையும் மேலும் இந்த அரசியல் சாசனத்தை மேம்படுத்துறது சம்பந்தமான விஷயத்தையும் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த ஒரு முழுமைத்தன்மை கொண்ட ஒரு புத்தகம். புத்தகத்தை பத்தியான ஒரு வரலாற்று நெடிய அறிமுகத்தை வந்து பாலாஜி தோழரும் நீதிராஜன் தோழரும் கொடுத்துட்டாங்க தோழர். ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அம்பேத்கருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை போல உங்களுக்கு கிடைச்சதுன்னா சாதி ஒழிப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதுல தொடங்கிய புத்தகம். இதுக்காக அறிமுகம் எழுதுறத தொடங்கி இது இன்னொரு பாட்டிய ஒரு புத்தகம் வந்துருச்சு, சமூக நீதிக்கான அறப்போர் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த புத்தகம் இன்னைக்கு ஏன் நம்ம தேவைப்படுது, இன்னைக்கு நம்ம ஏன் இதை பேச போறோம் அப்படின்னா, பாலாஜி தோழர், நீதிராஜன் தோழர், நான் முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். இந்த புத்தகம் ரொம்ப வலுவா வந்து எல்லாத்துக்கிட்டையுமே பேசப்படணும், எல்லா தோழர்கள்ட்டையும் வந்து இது ஒரு முக்கியமான விவாத பொருளா இருக்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப என்னன்னா விருப்பப்பட்டோம். இதுல ஒரு நம்பிக்கை கீற்றா என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த புத்தகத்தை வெளியிட்ட உடனே இதனுடைய சாராம்சத்தை பெங்களூர் டிக்ளரேஷன் சொல்லிட்டு அங்க இருக்கிற கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாலிசியை கொண்டு வரலாம் அப்படின்ற அளவுக்குலாம் அவங்க அந்த சித்தராமையா இருக்கும் போது கூட வந்துச்சு. அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலைன்றது கொஞ்சம் ஒரு வருத்தமா இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த புத்தகத்தை வந்து நம்ம பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்துத்துவ கட்டமைப்புல வந்து என்னன்னா, சாதியும் வர்ணமும் வந்து மனித குலத்துக்கே இந்தியா அளித்த ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்ற ஒரு இந்துத்துவ சிந்தனைகள்ல வந்து என்னன்னா இது பரவலா வந்து பேசப்பட்டுட்டே வருது. அப்படி ஒரு கருத்து ஏற்கப்பட்டுருச்சு அப்படின்னா திரும்பி அந்த சாதிய படிநிலைகள் இன்னும் அந்த வன்முறை போன்றதெல்லாம் திட்டமிட்டு எல்லா காலகட்டத்திலையும் அதை கட்டமைச்சு அப்படியே தக்க வைக்கிறதுக்கான சூழல் வந்துடும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு வந்து என்னன்னா அதை ஒழிப்புக்கான அந்த வேலையை பத்தி பேசுறோம், சாதி ஒழிப்புக்கான அந்த வேலையை பத்தி பேசுறோம். அதுலயும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேஸ்ட் இஸ் ஆன்டி டெமோக்ராட்டிக் அப்படின்னாரு, கேஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் அப்படின்னாரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஆக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா சாதி தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நாட்டை வந்து நம்ம எப்படி ஜனநாயக நாடுன்னே சொல்லிக்கிறோன்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு மிக பெருசா இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜனநாயகத்தை தீவிரப்படுத்தணுன்ற ஒரு கான்செப்ட்லயும் நம்ம வந்து என்ன பேச வேண்டியிருக்குன்னா இந்த புக்கை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. சரி, எதுக்காக இந்த சாதி ஒழிப்புல வந்து நம்ம ஏன் நம்ம இன்னமும் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா, சமீப காலகட்டங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து என்னன்னா, இந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம படிச்சிருப்போம், ஒவ்வொரு தலித் பெண்ணும் ஒரு சராசரி பெண்ணை விட 14 வருடம் முன்னால வந்து இறக்குறா அப்படின்ற ஒரு செய்தியை படிச்சிருப்போம். யூனிசெஃப்ல இருக்கிற யூனிசெஃபோட ரிப்போர்ட், ஸ்டேட் ஆஃப் த சில்ட்ரன் ரிப்போர்ட் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, 2013 இருந்து 2019 வரையிலும் 8,80,000 குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இதை சொல்றாங்க. அதுல 90% மேல இருக்கக்கூடியது தலித் பழங்குடியின பெண்கள் தான் அப்படின்ற அளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய வன்முறைகள்ல வந்து என்னன்னா ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறதும் தலித் பெண்களா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு. இந்தியாவில் வந்து என்னன்னா ஒரு நாளைக்கும் 4 தலித் பெண்கள் வந்து என்னன்னா கற்பழிச்சு கொல்லப்படுறாங்கன்றது அந்த வேதனையான செய்திகளினுடைய பின்னோட்டமாக தான் நம்ம வந்து என்னன்னா இந்த சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனம் அப்படின்ற இந்த புத்தகத்தை வந்து பேசுறோம். ஆக்சுவலா பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பட் ஃபோக்கஸ் ஆன் த பாலிசிஸ் அப்படின்பாரு. என்னைக்குமே வந்து என்னன்னா அரசனுடைய சட்ட திட்டங்கள்ல வந்து என்னன்னா அவங்க போடுற அந்த ரூல்ஸை காட்டிலும் அவங்க அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து அவங்களோட பாலிசி தான். ஏன்னா அந்த பாலிசி ரிஃப்ளெக்ஷன் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் வந்து என்னன்னா, பாலாஜி தோழர் முன்னாலேயே சொன்ன மாதிரி இட்ஸ் அ கைட் புக் ஃபார் த சோஷியல் ஆக்டிவிஸ்ட், லெப்டிஸ்டுங்க எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு கைட் புக்கா. இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம் சாதி ஒழிப்பு அப்படின்னா என்ன பி.எஸ். கிருஷ்ணன் டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, சமூக சமத்துவம் அப்படின்றது தான். சமூக சமத்துவம் அடைஞ்சிட்டாலே சாதி ஒழிப்பு அங்க ஏற்பட்டுரும் அப்படின்றது. அந்த சமூக சமத்துவம் அப்படின்றது என்னன்னா, கல்வி, தொழிலுக்கான வேலை வாய்ப்புல அதுக்கப்புறமேட்டு தொழில் செய்யறதுல அவனுக்கு கிடைக்கக்கூடிய முன்னுரிமை, அவன் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, அதுக்கப்புறமேட்டு இது ஆரோக்கியம், இது எல்லாத்துலயுமே வந்து முன்னேறிய சமூகத்துக்கு இணையா வந்து என்னன்னா
தலித்துகளையும் பழங்குடியின மக்களையும் வந்து வைக்கும் பொழுதுதான் அதுதான் வந்து என்னன்னா சாதிய சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்றாரு. நீதிராஜன் தோழர் போன்றவங்க எல்லாம் ரொம்ப வெளிப்படையா சொல்றது உண்டு, அதுதான் சாதிய சமத்துவம் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாதிய சமத்துவம் அடைவதற்கான என்னென்னலாம் வந்து வாய்ப்பு அப்படின்றது இந்த புத்தகத்துல வந்து என்னன்னா நிறைய சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்ல போனீங்க அப்படின்னா நிறைய சொல்லிட்டு வர்றாரு. டிபிஎஸ்பியில வந்து ஆர்டிகல் 46 சொல்றாரு. 46ல தான் வந்து என்னன்னா இருக்கிற தலித் மக்களினுடைய மேம்பாட்டுக்கான அடிப்படையான விஷயம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா 46ல தான் இருக்கு. அதுதான் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு ஒரு ப்ரொஜெக்டரா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டிரைவ் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா ஆர்டிகல் 16ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்டிகல் 16(4) வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாரு. என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல இருக்கிறதுல மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படின்றது இல்ல, வேலை வாய்ப்பை தாண்டி வந்து என்னன்னா ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது போன வருஷம் முதற்கொண்டு என்னன்னா நிறைய கேசஸ்ல டைல்யூட் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. எந்த காலகட்டத்துல டைல்யூட்டே பண்ண முடியாது. ஏன்னா நாகராஜன் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் 95ல கொடுத்த அந்த வேர்டிக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா போதிய டேட்டாஸ் எதுவுமே கவர்மெண்ட் கிட்ட இல்லாம ஒரு ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து அதை டைல்யூட் பண்ணிட முடியாது. ஸோ அதுல நம்மளுக்கான அந்த ரிசர்வேஷன்றது வந்து வெல் ப்ரொடெக்டட் தான் அப்படின்ற ஒரு இதை ஒரு களவாணித்தனம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா பேக்லாக் வேகன்சியை வந்து ஃபில் பண்ணாம ஒவ்வொரு வருஷமும் அதே வந்து என்னன்னா வேகன்சியா ஃபில் பண்ணுன்ற அந்த ஒரு 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 ஏமாற்றுத்தனமான வேலை நடந்தது. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது இல்லை, பேக்லாக் வேகன்சியை வந்து நம்ம வந்து என்னன்னா ரியல் வேகன்சியா கணக்கிட முடியாது, பேக்லாக் வேகன்சி அப்படிதான் இருக்கும், வேகன்சி தனி அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா இவங்க பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா நிறைய தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இந்த இவர் இவ்வளோ சொல்றதும் எங்க சொல்றாருன்னா யாருக்காக இதை சொல்றாருன்னா யாருக்கு சொல்றாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றாரோ அப்படின்ற ஒரு 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 சந்தேகம் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல திரும்ப 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 சொல்லிட்டே வர்றாரு. என்ன அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ஏதோ 10 வருஷத்துக்கு தான் நீட்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நிறைய இடத்துல திரும்ப திரும்ப வந்து என்னன்னா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா PS கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா அது அம்பேத்கர் இருந்த காலகட்டத்தில் அம்பேத்கரே அதை ஏற்றுக்கொள்ளல. ஸோ எந்த காலகட்டத்திலையும் இது திரும்பி இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக வேண்டிய என்னன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து என்னன்னா இந்த 10 வருஷம் அப்படின்றத வந்து என்ன அப்படின்றத வந்து இந்த மாதிரியான எதுவும் இல்லாம எப்பெல்லாம் வன்கொடுமைகள் தீருதோ, எப்பெல்லாம் இந்த வந்து என்னன்னா ஒரு செக்யூர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்னைக்கு தலித் மக்கள் முன்னேறாங்களோ அன்னைக்குதான் இதெல்லாம் வந்து என்னன்னா நீக்கணுன்ற மாதிரி வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே நம்ம வந்து என்னன்னா இப்போதைக்கு கொண்டு வந்துடணும். அப்படி இருந்தாதான் இவங்கெல்லாம் இந்த இவங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போகும் அப்படின்ற ஒரு இதை வந்து ஒன்று சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆர்டிகல் 335ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இதை நிறைய இடத்துல தவறா புரிஞ்சுருந்தாங்க. அந்த புரிஞ்சதுக்கான ஒரு ஆதங்கம் வந்து PS கிருஷ்ணன் இருந்தது. அதாவது அந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்களுடைய உரிமை கோரல் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னொரு டிஃபரன்ஸ் சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து உள்ள செப்பரேட் சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நிர்வாகத்தின் திறனை வந்து தொடர் பழங்குடியின மக்களுடைய ரிசர்வேஷனை உள்ள வச்சுக்கிறது மூலமா நிர்வாகத்தினுடைய எந்த விதமான திறனையும் வந்து அது பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் எடுத்ததுக்கு அப்பதான் இவர் சொல்றாரு இல்ல தொடர்ச்சியா தலித் மக்களை எடுப்பதன் மூலமாகவும் அவங்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சியை கொடுத்துட்டு நீங்க வந்து அதை மேம்படுத்தணும்னு சொல்றாரு. நிர்வாகத்திறனுக்கும் தலித் மக்களை வந்து வேலை வாய்ப்புல எடுக்கிறதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடியே இங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் நல்லா வேலை செஞ்சிருந்தாங்க, ரொம்ப திறமையா வேலை செஞ்சிருந்தாங்க, தகுதியோட வேலை செஞ்சிருந்தாங்கன்னா கூட நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்தியாவுடைய வறுமை, இந்தியாவுடைய எளிய மக்களுடைய வாழ்வுலாம் எவ்வளவோ முன்னேறி இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னால இருந்தோன்னா அந்த வேலை எதையும் செய்யல. அதனால தகுதிக்கும் தலித் மக்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கும் வந்து என்னன்னா எந்த விதமான
சம்மந்தமும் இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுக்காக வேண்டிய என்னன்னா இந்த வார்த்தையவே தனியா எடுத்துடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட எம்பிஸ் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டு எம்பிஸ்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பற்றி அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகுமா அப்பயே இதை வந்து ரொம்ப வலியுறுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையுமே இந்த புக்கில் சொல்றாரு. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஃபார் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதெல்லாம் கூட இன்னைக்கு வந்து என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல இருக்கு. பட் இதெல்லாம் முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 2000ங்களுக்கு முன்னாலேயே இதை வந்து பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றதே அந்த மாதிரி தான் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததுலயுமே கூட ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னா கிட்டத்தட்ட எந்த இடத்துலயுமே அவருக்கான டேட்டா எதுவுமே கிடைக்கல. 2000 தமிழ்நாட்டில் இந்த புக்கை வெளியிட்டனால தமிழ்நாட்டோடைய டேட்டாவை மட்டும் என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2002 ஒரு 2 கேசஸ் தான் பதிவாயிருக்கு. 2003 3 கேஸ் தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு பதிவாயிருக்கு. ஆக இந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை, இதை ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கூட வந்து என்னன்னா அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து என்னன்னா வன்கொடுமைகளை வந்து தடுப்பதற்காக வேண்டி என்னன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து இருக்கணும். வந்து என்னன்னா இவரு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா இத வந்து சொல்லியிருந்தாரு. இந்த சாதி ஒளி இது இன்னைக்கு காலையில விஜயகுமார் இந்த புத்தகத்தை இந்த ரிலீஸ்க்காக திருப்பி எடுத்து வாசிச்சு போது பார்த்தா ஒரு பைபிள் மாதிரி இருக்குது அது. ஆக்சுவலி எப்படி ஏன் இப்படி எல்லாம் இது ஆக்சுவலி 2வது பிரிண்ட் போட்டு 2019 கொரோனா வந்துச்சு. இன்னும் யாரும் பெரிய அளவுக்கு அது சொந்தம் கொண்டாடல இந்த புத்தகத்தை. இது பீப்புள் ஈவன் நாட் ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முழுக்க கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன அமெண்ட்மெண்ட் 16(4) 16(5) வேற பரிந்துரை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. 16(5) அமெண்ட்மெண்ட் 16, 16(1), 2, 3, 4 அது எப்படி வருது? மண்டல் வந்தோம்னா 4 வந்து கொண்டு 16(4) ஃபண்டமெண்டல் 16(4)ல அமெண்ட்மெண்ட் வருது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முழுக்க அந்த ஓல்டு அமெண்ட்மெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அதுவும் லா காலேஜில் நம்ம படிக்காததெல்லாம் வந்து சரி எப்பவுமே நம்ம சட்டம் கேஸ் வந்ததுன்னா தான் வந்து சில நேரத்துல நம்ம லாஸ் சட்டங்களை எடுத்து படிப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும் இது அந்த மாதிரி இல்லை. இது வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு வேற லெவல்ல வந்து இது எல்லாரும் மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்து எல்லாரையும் வாசிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது எப்படி செய்ய போறோம்னு எனக்கு தெரியல. அதான் நான் இப்ப ஆரம்ப உரையில நான் சொன்னேன், பள்ளிக்கூடங்கள்லயே இது சிலபஸா ஆக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அப்பதான் குழந்தைகள் பருவம் அடைஞ்சு வரும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் இந்த சமூகத்தை பத்தி அவங்களுக்கு உருவாக்க முடியும். இல்லைன்னு சொன்னா எல்லாம் ஒன்றும் அந்தந்த குழுக்களாக ஒரு பரந்த ஜனநாயக மரபுக்குள்ள வராத தேங்கி போன பிள்ளைகளாக தான் அவங்க வளர்வாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. மற்ற சோழர்கள் யாருன்னா பேச பங்கேற்பாளர்கள் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா தாராளமா செய்யலாம். அதாவது சார் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு பேர் சரியா நீதிராஜன் சாரா யாரோ தெரியல பேரு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் கல்வி அறிவு கொடுத்துட்டா அந்த ஜாதி ஒழிப்பு எல்லாம் நடந்துரும் அப்படின்னுட்டு ஜாதி வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமே கல்வி அறிவு தான்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். எல்லாருமே காஸ்ட் பேசிஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அண்ட் அதர் பார்ட்டி. நீங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டா வளர்ந்திருக்கிறான் படிச்சிருக்கிறாங்கிற ஒரு மீனிங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறாங்க. காஸ்ட் பேசிஸ் காஸ்ட் இருக்கட்டும், அது ஒண்ணு நான் தப்புன்னு சொல்லல. பட் ஒரு பொதுநல விஷயம் வர்றப்ப தன்னுடைய காஸ்ட மறைச்சு அவன் ஒரு பொதுநலவாதியா இருக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க? அதை பத்தி ஒரு எம்பசைஸ் பண்ற மாதிரி நம்ம கல்வி அறிவு ஏன் போகலைங்கிறது தான்
என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா சார் சொன்னாரு படிப்பறிவினால மட்டுமே கல்வி இது வந்துடும், வரவே வராதுங்கிறது என்னுடைய. ஏன்னா காரணம் என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தரை வந்து நீங்க ஒரு ஐஏஎஸ் லெவலுக்கு மாத்துறீங்கன்னா அவரு எலைட் குரூப்ல போய் ஜாயின் பண்றாரே தவிர தன்னுடைய கீழே இருக்கிறவங்க கொண்டு வர விரும்புறது இல்ல. சரி, அவர் நெவர். நீங்க நிறைய பேர் நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கலாம். தன்னுடைய ஜனங்க வெரி ஃபியூ, 1-2 பேர் இருக்கிறாங்க, அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், 1-2 பேர் இருக்காங்க. பட் அவங்க they wanted to join the elite group. அங்க போயிட்டு அவங்களுடைய லைஃபோட ஸ்டைல மாத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர தன்னோட ஜனங்கள் நம்ம ஒரு ரிசர்வேஷன்ல வெளியே வந்துட்டோம், இன்னும் இந்த பெனிஃபிட் எனக்கு வேண்டாம், இந்த பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு போய் அந்த ஜனம் மேல வரணும்னு இன்னும் படிப்பறிவு உள்ளவங்களுக்கு வரல. இதை போக்கஸ் பண்ற மாதிரி என்ன பண்ண போறீங்க? நிதி நிதி நீங்க சொல்றீங்களா? நிதி நிதி சொல்றியா? என்னுடைய கருத்து என்னன்னா விஜயகுமார், நம்ம சாதி நம்ம சொல்லும் போது வரலாற்று ரீதியா ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்து 68ல வெண்மணி, அதுக்கு பிறகு வாச்சாத்தி எல்லாம் பார்த்துட்டோம். அதனால நாம நீங்க சொல்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது அது ரவிக்குமார் கூட பல நேரங்களில் பகிர்ந்திருக்கிறாரு. ரிசர்வேஷனால பயனடைஞ்சவங்க இனிமேல் அவங்களுக்கு தேவையில்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பெரும்பகுதி அவங்க பயனடைஞ்சுதான் இருக்கிறாங்க. பயனடையாதவர்களுக்கு இது ரிசர்வேஷன் போகலை, பெரும்பகுதி மக்களுக்கு ரிசர்வேஷன் பயனளிக்கல என்ற கருத்தை வந்து அவர் நம்ம பர்சனலா அங்க 2 பேர் பேசும்போது அவர் சொன்னார். அது உண்மை. அதே நேரத்துல படிச்சு மத்தியதர வர்க்கமா வந்திருக்கிற பல தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு எலைட்டா தனித்து நிக்கிறாங்க. அந்த சமூகத்துக்காகவே அவங்க திருப்பி ஏதாவது செய்யணுன்ற பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லைன்றதெல்லாம் இருக்குது. அது மனித இயல்புகளுடைய பகுதியா இருக்கு. நம்ம சமூகவியல்ல அரசியலா பார்க்கும்போது இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப PS கிருஷ்ணனுடைய நீங்க அந்த புத்தகத்தை வாசிச்சாதான் உங்களுக்கு, நான் நீதிராஜன் கிட்ட ஆங்கிலத்துல உங்களுக்கு அந்த புத்தகத்தை மெயில் பண்ண சொல்றேன். உங்க விலாசத்தை நான் உங்ககிட்ட வாங்கிட்டு அவருக்கு அனுப்ப சொல்றேன். இங்கிலீஷ்ல வாசிக்க வசதியா இருக்குன்னா இங்கிலீஷ்ல வாசிங்க. ரொம்ப முக்கியமான, நான் காலையில ரொம்ப அப்படியே இது புத்தகம் போட்டு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நான் படிக்கும்போது 77 படிக்கும்போது 1st இயர் 2nd இயர் இன்டர்நேஷனலா வந்தது. அந்த லெக்சரருக்கு என் பாலிடிக்ஸ் தெரியும், நான் SFI மார்க்சிஸ்ட் எல்லாம் தெரியும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எது சார் வீட்டோ பவர்னா என்ன சார் அப்படின்னு, ஏதோ வாட் இஸ் வீட்டோ பவர் ஒன்று. நான் பேக் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். திருவேணம் வீட்டோ பவர்னா என்ன கேட்குறாரு, சொல்லு, யூனோ இட் டெல் அப்படின்னு, யூ எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு. பிகாஸ் அதுல 2 கருத்தாக்க இருக்குது. அது அன்டெமோக்ராட்டிக் யூஎன்ல வந்து அது அன்டெமோக்ராட்டிக் ஒரு பிராக்டிஸ். ஒரு 5 செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் வந்து ஒருத்தர் வீட்டோ பண்ணாருன்னா அது அந்த ரிசல்யூஷன் பாஸ் ஆகாது. ஆனா விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அவர் சொல்லும் போது இதை என்னால இதெல்லாம் விளக்க முடியல. ஆனா ஒரு 95ஆம் ஆண்டு நோம் சாம்ஸ்கியினுடைய இன்டர்வியூ வந்து ஃப்ரண்ட் லைன்ல வருது. அவர் சொல்றாரு, வீட்டோ பவரை பயன்படுத்தி அதிகமாக பயன்படுத்தியவர்கள் ரஷ்யா, USSR. அவர்கள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாரு. அவர் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், 3வது ஒரு உலக போர் வராமல் இது தடுப்பதற்கான முயற்சியாக தான் அவங்களோட வீட்டோ பவரை ரஷ்யா USSR பயன்படுத்திச்சு. அதுக்கு அடுத்து வீட்டோ பவர் பயன்படுத்தினவங்க யுஎஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா, மற்ற நாடுகளை அடக்குவதை மற்றவங்க எதிர்ப்ப பயன்படுத்திக்கிறது தான் அவங்க பண்ணாங்க. இஸ்ரேல் சார்பா பண்ணுவாங்க, மேற்கத்திய நாடுகளின் சார்பா பண்ணுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாமே வந்து ரொம்ப அரைகுறையமா தான் நமக்கு தெரியுது. நம்ம வாசிப்பே வந்து ரொம்ப மேம்போக்கா தான் இருக்குது. அதனாலதான் இந்த புத்தகத்துல நான் வாசிக்கும் போது கூட எனக்கு அந்த நம்ம கான்ஸ்டியூஷனை சேர்வாயோ
செட்டால்பெட்டு அவங்களுடைய காமெண்ட்ரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ரைட்டு, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸு, ஜட்ஜ்மெண்ட்ஸு அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அதனுடைய கோணமே வேற. விஜயமா, நீங்க ஜாதியை பத்தி உங்களுடைய புரிதல்ல இருக்கிற அந்த அந்த அக்கறைய என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குதுன்றத இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்க அதை நிச்சயமா வாசிக்கணும். நீங்க சொல்றது ஒரு இஷ்யூ. அந்த அந்த அது இஷ்யூ வந்து என்ன சொல்றது, கம்ஃபர்ட் ஜோன் வந்த உடனே எல்லாரும் அந்த கம்ஃபர்ட் குள்ள இருக்க விரும்புவாங்க. அது அவருடைய தனிப்பட்ட அவங்களுடைய விருப்ப வெறுப்புகள். பட் அதுக்கு உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நுணுக்கமான லேப்சஸ் எல்லாம் எப்படி சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களுக்கு, சட்ட பின்னணி இல்லாத மக்களுக்கும் புரியுற மாதிரி இந்த முன்னுரைகளே இருந்தது. அதனால அது வந்து இன்னும் படிக்கணுங்கிற உணர்வை தூண்டுற மாதிரி இருந்தது. இடையில விஜயகுமார் சார் சொன்னாரு, கல்விதான் மிகப்பெரிய, அதாவது எந்த கல்வி வேணும் பின்தங்கிய மக்களுக்கு அப்படின்னு ஒரு போராடின ஒரு இன்டென்ஷனே வந்து இன்னைக்கு ஒரு தவறான பாதையில போகுது. ஏன்னா கல்வி பெற்றவங்களே வந்து எச்சா வந்து அவங்களுடைய சோசியல் மொபிலிட்டி அதிகமானோடனே வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா நீங்க அதை கரெக்டா சொன்னீங்க. அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட தனிப்பட்ட ஆள்களுடைய போக்கு, அதை வச்சுட்டு நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கோட் மட்டும், வாட்ஸ்அப்ல வந்த கோட்டு தான், அதை சொல்ல விரும்புறேன். கழிவறையை கையால் கழுவ ஒரு ஜாதியும், கல்லை பாலால் கழுவ ஒரு ஜாதியும் உள்ளவரை இங்க எதுவும் மாறாது, இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு சமூக ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடான சொசைட்டில ஜாதிய ஒழிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பிரத்யேகமா, அதாவது ஒரு நினைத்து பார்க்கவே முடிய ஒரு அசாத்தியமான காரியமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் PS கிருஷ்ணன் சார் மாதிரி இன்ச்சின்ச்சா, நீதிராஜன் சார் சொன்னாரு, இன்ச்சின்ச்சா நம்மளுடைய நம்பிக்கைகள் தளராம நம்மனால ஆகிய முயற்சிகளை வந்து தனியாகவும் தனி மனிதனாகவும் கூட்டா முயற்சியாகவும் நம்ம பண்ணிதான் ஆகணும். எதுவுமே ஒரு பொது செயல் செய்யும் போது நம்ம ஒரு பொது செயல் செய்யறதுக்கு ஒரு ப்ரீ ரெக்யூர்மெண்டே வந்து நம்பிக்கைதான் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி அந்த பட்ஜெட் அனாலிசிஸ் சொல்லும் போது, சாரி பட்ஜெட் அனாலிசிஸ் சொல்லும்போது, நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி டாடா இன்ஸ்டிடியூட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இதே இந்த பட்ஜெட் அனாலிசிஸ் இன் மகாராஷ்டிரா அதுல பண்ணும்போது, அதுல வந்து மிகப்பெரிய, அதாவது மிக முக்கியமான ஒரு கன்க்ளூஷனே இதுதான். அதாவது ஃபண்ட் அலோகேஷன் நிறைய இதுல வந்து பிளானிங்ல இருக்கும் ஃபண்டு, ஆனா அலோகேட் பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க ஆல் இந்தியா முழுக்க வந்து ஸ்டேட் கம்பேர் பண்ணோம். அதுல நிறைய ஸ்டேட்ல வந்து பிளானிங்ல இருக்கும், ஆனா அதை வந்து அலோகேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அலோகேஷன் இருந்தாலும் அது உண்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த கைட்லைன்ஸ் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு 4 பிரிவுல வந்து கடைசியில ஒரு மிச்சம் சொச்சம் என்ன சேரும் அப்படின்னா 1% கூட சேருதா அப்படிங்கறது என்னன்னு ஒரு ஆச்சரியமா. நான் வந்து கரெக்டான புள்ளி விவரம் கொடுக்கல, ஒரு பேச்சுவாக்குல சொல்றேன். அதனால மிக மிக குறைவான ஒரு புள்ளி விகிதம் தான் வந்து அந்த அவங்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நிவாரணத்துல உண்மையா ரியல்லா போய் சேர்றதுன்னு பார்த்தா அதுதான் போய் சேர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது: பிளானிங், அலோகேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் ரைட் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கறதுல எல்லாம். சோ இதுக்கு எல்லாமே வந்து காரணம் என்னன்னா, ஒரு இதுல நீதிராஜன் சார் கூட சொன்னாரு, விதிமுறைகள் முக்கியம் இல்ல, அம்பேத்கர் சொன்ன மாதிரி விதிமுறைகள் முக்கியம் இல்ல, நம்மளுடைய பாலிசி தான் முக்கியம். நம்மளுக்கு எங்க இன்டென்ஷன் இருக்குதோ அங்க வந்து டெஃபினட்டா நம்ம அதைய வந்து ஒரு முன்னுரிமை படுத்துவோம், இல்லைங்களா? பொதுவா ஒரு குரோசரி லிஸ்ட் போட்டோம்னா எல்லாம் இருக்கிறது இல்லாத எல்லாமே வாங்குவோம். பட் எது இல்ல அப்படின்னு நம்மளுக்கு மனதுக்கு தோணுனாதான் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ற மாதிரி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஈக்குவிட்டியும் ஈக்குவாலிட்டியும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அம்பேத்கர் சொன்னது கரெக்ட் தான். அதாவது சமத்துவம்ங்கிறத விட பலவீனமானவர்களுக்கு அதிகமாக ஒரு முன்னுரிமை கொடுத்தாதான் வந்து ஒரு சமநிலையுள்ள ஈகாலிட்டேரியன் சொசைட்டியை நோக்கி நம்ம நகர முடியும். இந்த மாதிரி விவாதங்கள்லாம் வந்து
ஒரு நம்பிக்கை தர்ற விவாதங்களா இருக்கிறதுல பெருமகிழ்ச்சி எனக்கு. அதனால நான் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள்ல பங்கேற்க விரும்புகிறேன். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறேன் சார், கிண்டில் புத்தகங்கள் வாங்கினாலும் பிரிண்டட் காப்பியினுடைய அட்ரஸோ அல்லது அது சம்பந்தமான விவரங்களோ வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனா we prefer to obtain printed copy. ஏன்னா அது எங்க போனாலும் பிரிண்டட் காப்பி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வேணும். ஏன்னா ரெண்டும் படிப்பாங்க. பொண்ணு லாயர் தான், அவங்க இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு தெரியும், தமிழ்ல படிக்க தெரியாது, மராட்டி மாநிலத்துல அதிகமா படித்ததுனால. அதனால ரெண்டு காப்பியும் பிரிண்டட் காப்பி விவரங்கள் கொஞ்சம் புரியல. சரி. விஜயகுமார் சார் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்றாரு. லேபர் எல்லாம் செய்யணுங்க கவனிக்கிறேன். விஜயகுமார் சார், மேடம் சாந்தி மேடம் டெல்லியில இருக்கிறாங்க, ஜேஎன்யூல. வெரி நைஸ். ஜேஎன்யூ முடிச்சுட்டு அவங்க இப்போ டெல்லியில குடியிருக்கிறாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இதுல நக்கீரன் கணவர் தான். அப்படிங்களா? ஓகே, நானே நக்கீரன் தோழர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நக்கீரன் வருது அப்படின்னு சொல்லி. யாரு? அவரு அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில பேராசிரியரா இருக்காரு. எந்த யூனிவர்சிட்டி? அம்பேத்கர் யூனிவர்சிட்டி டெல்லி இருக்கு இல்லீங்களா, அங்க பேராசிரியர். ஓகே, சரி சரி. அதான் இப்ப விஜயகுமார் சார் நேத்து கூட்டத்துல தான் சாந்தி எங்களுக்கு அறிமுகம் பண்ணாங்க. இன்னைக்கு நேத்து ஒரு மீட்டிங், ஒரு புக் ரிலீஸ் பண்ணோம். அந்த புக் நேத்து அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சா முடியாம போயிடுச்சு. ஆமா, அது யூடியூப்ல இருக்குது, நீங்க பாத்தீங்க, பாருங்க. மீட்டிங்க நீங்க இப்போ நான் உங்க ஐடியாலஜிலே இல்லாதவன், நான் வேற ஐடியாலஜி உள்ளவன். ஆமா, இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேர்ந்தாங்கன்னா தான் இந்த சொசைட்டில நீங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இப்ப பொது வெளியில தான் பேசுறோம் விஜயகுமார், நம்ம பொது வெளியில தான் எல்லாருக்கும் சொல்றோம். கூடுமான வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, இந்த சமூக வெளியில எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாருக்கும் சொல்றோம். ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை நேற்று ராத்திரி 1 மணிக்கு தான் போஸ்டர் ரெடி ஆச்சு. 1:30 மணிக்கு தான் ஒரு 200 பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், ஃபேஸ்புக்ல போட்டேன், ட்விட்டர்ல போட்டேன். ஆனா இப்போ அதுல ஆர்வம் இருக்கிறவங்க தான் கலந்துக்கிறாங்க. இப்ப யூடியூப்ல இருக்கிறதுனால இன்னைக்கு கலந்து கொள்ள முடியாதவங்க பின்னாடி அதை வாசிப்பாங்க. நேற்று கூட்டம் கூட கலந்துக்கிறவங்க 20 பேர் அளவு தான். ஆனா மொத்தத்துல 80 பேர் யூடியூப்ல பார்த்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது அதனுடைய பயன்பாடு இப்போ எல்லாமே இப்போ விஐபி ஸ்டாருங்க பேசும்போது கூட 100 பேர் 150 பேருக்கு மேல பெரிய அளவுக்கு வரல. அக்கறை உள்ளவங்கதான் இதெல்லாம் கொஞ்சம் பேச முடியும். எனக்கு வேற ஐடியா இருந்தாலும் சமூக நீதிங்கிறது ஒரு ரொம்ப அக்கறை இருக்குங்கிறதுனாலதான், இது மேல வரணும்னு நினைக்கிறதுனாலதான் என்னால இதுல எல்லாம் கலந்துக்க முடியும். மத்தவங்க அந்த ஐடியாலஜி இருக்கிறவங்கள அசம்பிள் பண்ணுங்க. பட் என்னோட கேள்வி, நீங்க இந்த கல்வி அறிவு எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொன்னீங்க பாருங்க. இந்த கல்வி அறிவு எல்லாருக்கும் கொடுக்கறதா இருந்தால் இந்த ஏற்றத்தாழ்வு மேல் மட்டத்துல ஏன் இன்னும் தலை போங்கி நிக்குதுங்கிறதா என் கேள்வி. அவர் குரலை விட உங்க குரல் எனக்கு தெளிவா கேக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, கல்வி கொடுத்தா கூட இன்னும் ஏற்றத்தாழ்வு அப்படியே இருக்கேன்னு கேக்குறாங்களா? அது ஒண்ணு. தலித் மக்கள் கல்வி பெற்று உயர் நிலைக்கு வந்த பிறகு அவங்க மேல இருக்கிற ஜாதியோட போய் ஒன்றிணைஞ்சு எலைட்டோட ரெண்டுமே சிவிலைசேஷன் ஃபால்ட். ஆமா, சிவிலைசேஷன் ஃபால்ட் மட்டும் இல்ல, அவங்க ஐயா விஜயகுமார் ஐயா அவங்களுக்கு நான் ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிடுறேன். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தலித் மக்கள் தொகையில காலேஜை தொட்டவங்க 2.7. அதாவது அதிகபட்சமா கொஞ்சம் போனஸ் கொடுத்தா கூட 103 பேர் கல்லூரி வாசலை தொட்டு இருக்கிறார்கள். இதுல அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னப்போ
அருந்ததியருக்கு ஏன் கொடுக்கணும்? அது என்ன தலித்துகளுக்குள்ளே ஒற்றுமையை குலைக்கிறீங்கன்னு நியாயமா ரொம்ப முக்கியமான ஆட்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மத்தியெல்லாம் குரல் வந்துச்சு. அப்போ அதையும் பகுத்து பார்க்கும்போது 72 தலித் சாதிகள் தமிழ்நாட்டுல இருக்குது. அதுல ஒரு 7 அருந்ததியர் என்ற பெயர்ல SCA என்ற பெயர்ல சக்கிலியரின மக்கள், அருந்ததியரின மக்கள், தோல் பதனிடுவோர், இந்த இந்த செருப்பு தைப்போர், இந்த துப்புரவு பணி மேனுவல் ஸ்கேவஞ்சராக இருப்போர், இவங்க ஒரு 7 சாதி தனியா பிரிஞ்சு இருக்கு. அதுல வந்து அதை மட்டும் தனிச்சு பிரிச்சு பார்க்கும்போது 2001ல கல்லூரி வரைக்கும் போனவங்க 0.9, கொஞ்சம் மொத்தமா சொன்னோம்னா 100ல ஒருத்தர் தான் கல்லூரியை தொட்டு இருக்கிறாரு. இத ஜெண்டர் சென்சிட்டிவோட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து தலித் பெண்கள் அல்லது அருந்ததியர் பெண்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமாயிடுவீங்க. இப்போ உயர் சாதி ஆண்கள் வந்து பொதுவா இந்தியாவுல அதிகபட்சமா 30ல இருந்து 35% வரைக்கும் கல்லூரியை தொடுறாங்க. சோசியலி அட்வான்ஸ்டு கேஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க கூட, அவங்க ஒருவேளை வறுமையிலே இருந்தாலும் கூட அல்லது பணக்காரங்களா இருந்தா கூட அவங்களே கூட இன்னும் 100க்கு 100 வந்து கல்லூரியில போய் சேர்ற அந்த நிலைமை இந்தியாவிலே ஏற்படல. மல்டி லேயரா வருகிற இந்த கல்வி எஜுகேஷன்ல எப்படி வந்து தலித்து சாதிகள்லயே துப்புரவு பணியாளர் சாதி அடி அடுக்குல கிடக்குற மாதிரி எஜுகேஷன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. மேற்கு வங்கத்துல மற்ற மாநிலங்களை விட எல்லா அடுக்குலையும் 10% கூடுதல் வளர்ச்சி இருக்கு. அதாவது கம்யூனிஸ்டுகள் ஒரு தலைமுறை முழுவதும் ஆட்சி செய்தா கூட ஒவ்வொரு அடுக்குலையுமே அடுக்கடுக்கா தான் வளர்ச்சி வந்திருக்கே ஒழிய அவங்க வந்து அடித்தளத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்து முன்னேறிய பகுதிகளுக்கு சமமா கொண்டு வர்றதுல கவனம் செலுத்தாதனால வளர்ச்சி கூட அடுக்கு வளர்ச்சி அடுக்கடுக்கா தான் வந்து வளருது. அப்படிதான் எஜுகேஷனல் growth. அப்ப இதுல வந்து நீங்க கேக்குற படிச்சவங்க கூட ஏன் வந்து இந்த மேல்நிலையாக்கம் ஆயிடுறாங்க? இப்ப உதாரணமா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, பிஜேபி தலைவர் அருந்ததியர், அதுக்கு முன்னாடி இருந்தவர் பழைய தலித்து. இப்ப அவங்க குமரியானந்தம் பொண்ணு வந்து போன ஜெனரேஷன் தலித்து, இந்த ஜெனரேஷன்ல பிசி. டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்னு 1932க்கு முன்னாடி அறியப்பட்ட நாடார் சமூகம் வந்து இப்ப பிசியா அறியப்படுறது வந்து அதுல இருந்து ஒரு தலைவரை எடுத்தாங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா, நம்ம ராஜாவை போட்டுருவாங்க, போதுமான அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா அருந்ததியர் சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி பிரமிடுல அடியில இருந்து ஒரு ஆளை எடுத்து பயன்படுத்துறாங்க. இது வந்து உங்களுக்கு, ஏன்னா அவங்க இந்த மாநிலத்தை சமூக நீதியை சாய்க்கணும்னா அடித்தளத்துல இருந்து ஒரு சத்திரியனை, சொந்த ஜாதிக்கு துரோகம் செய்யற ஒரு சத்திரியனை உருவாக்கணுங்கிற கால்குலேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்கு. எதிர்த்தரப்புல என்ன இருக்குன்னு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இளைய அட்வொகேட் தான் அவரு. அந்த இப்ப இருக்கிற எல் முருகன் வந்து ஒரு ரொம்ப இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஜூனியர் அவரு. இப்ப அவரு வந்து இப்ப இணை அமைச்சராகவே மாத்திருக்காங்க. இன்னொரு கோணத்துல பார்த்தா, இப்படி ஒரு அருந்ததியரை வந்து பெரிய தலைமைக்கு கொண்டு வந்தது அந்த அம்மா தனபால கொண்டு வந்தாங்க. அவரு சபாநாயகரா வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த அடித்தள சாதியில இருந்து ஒருத்தரை நம்ம இதெல்லாம் ஒரு விவாதிக்கவே கூடாது, அவர் என்னதான் அடித்தள சாதியா இருந்தாலும் பிஜேபிக்கு போயிட்டாரு அப்படியெல்லாம் ஒதுக்க முடியாது. இப்போ மதுரை வீரன்ல நடிச்சாரு ரஜினி, அவரு எம்ஜிஆருங்கிற ஒரே காரணத்துக்காக தலைமுறையா எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அருந்ததியர் மக்கள். அப்போ நம்ம சமூகத்துல ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே வந்து அந்த சமூகத்துக்கு இயல்பான ஒண்ணு கிடைக்கும். காமராஜரை வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சது நாடார் சமூகத்துக்கு. அப்படியெல்லாம் வந்து நம்ம சமூகம் அப்படித்தான் இருக்கு. ஆனா இவங்க அப்படி இருக்கும்போது மேல்நிலையாக்கம் தான் ஆகுறாங்க. அடித்தள மக்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எல்முருக ஆனதுனால அடித்தள மக்களுக்கு கெடுதி தான். அருந்ததியர்களை மேலும் அடிநிலையில அவங்கள அழுத்த போறாங்கிறதுக்கான அறிகுறி தான் அவங்களுக்குள்ள இருந்தே ஒரு ஆளை எடுத்து பயன்படுத்துகிற திறமை சனாதனத்துக்கு இன்னமும் இருக்குது.
இங்க வந்து நம்ம இவரு திருமாவளவன் ஒரு ஒரு சக்தியா இருக்காருங்கிறத பாக்குறாங்க. அந்த சக்தியை உடைச்சு பிளவுபடுத்தாம முன்னேற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அடியாள் படை வந்து தலித்துகள்ட்ட இருந்து கிடைக்கணும். ஏவி விட்டு அவன் அடிக்கணும். எப்படி இவன் அறிவு சார்ந்த விவாதத்தை நடத்துறவனா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கிறான்? வடக்கெல்லாம் கிடைச்சிட்டான். குஜராத் கலவரங்களை கொண்டு போன ஆட்கள்லாம் வந்து தலித்துகளும் பழங்குடிகளும் தான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க படித்தால் கூட எதை படிக்கிறாங்க? இப்ப 70 பேர் தலித் ஐஏஎஸ் ஆபீசருங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. இந்த கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் என்ன செய்வாருன்னா, ஒரு புக்கு போட்டு அவங்க போன் நம்பர்லாம் போட்டு தலித் சமூகத்துக்கு நீ என்ன உதவி செய்யறேன்னு எல்லாரும் அவரை போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுங்கன்னு புக்கு போடுவாரு. ஏன்னா இவர் ஒருத்தர் மட்டும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆன உடனேயே நீங்க சொன்ன மாதிரி அவங்க சமூகத்தை மறந்துடுவாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டுமே இல்லை. என்னுடைய நண்பன் வந்து எனக்கு 30 வருஷம் நண்பன் எனக்கு இறந்து போயிட்டான். இப்போ ஒரு தலித்து. நான் கூட அவங்ககிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸ்லம்ல கம்யூனிஸ்ட் ஆன உடனே அவன் ஜாதியில அவன் மேல் ஜாதி ஆயிட்ட மாதிரி ஒரு திருப்தி வந்துருச்சு அவனுக்கு. அவன் திருப்பி அவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நோக்கி நம்ம வேலை செய்யணுங்கிற நினைப்பு இல்லை. அதனால இது நம்ம சிவிலைசேஷனல் ஃபால்ட்டு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வர்ற தலைவர் மேல் சமூகத்துக்கு உதவி செய்யறவரா அவங்களோட ஒன்னா கலந்துர நினைக்கிறாருங்கிறது ஒரு சாதி உளவியல். அதுக்கு தேவையான சூழல் இருக்கு, இங்க வலிமையா இருக்கு. அதனால அது இருக்கிற வரைக்கும் அது சம்பந்தமான விவாதத்தை நம்ம கொண்டு போற வரைக்கும். இப்ப நான் ஜனநாயக சக்தி, நான் தலித்து கிடையாது. என்னை இன்டர்வியூலே கேட்டான், சோ யுவார் ஏ தலித்துனா, ஐ எம் நாட் எ தலித்துன்னு. அப்ப ஏன்னா வெறும் தலித் ரைட்ஸா பேசிக்கிட்டு இருக்கே இன்டர்வியூல, நீ தலிதா அப்படின்னு கேட்டான். 2 பேர் பிராமின் தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. அப்ப அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு பத்திரிகை துறையில தலித் ரைட்ஸை எழுதுறதுக்கான ஆட்களே ரொம்ப கம்மி. 1000ல் ஒருத்தர் தான் வருவோம். இப்ப நான் வந்து சொல்றேன், நான் இதுல வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது, சோ யுவார் தலித், நீ தலித்தை பத்தி பேசினா நீ தலித்தா தான் இருக்க முடியுங்கிற பொது புத்தில இருந்து 2 பத்திரிகை ஆசிரியர் என்னை வந்து இன்டர்வியூல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அது அப்படிதான் வந்து நம்ம சாதி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் அங்கிருந்து வர்ற தலைவர்களை நம்ம பாக்குறதும். உரிமைகளுக்காக போராட ஆரம்பிச்சுட்டா நீ அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு எதிர் திசை வளர்ச்சி போக்கு வந்து ஒரு தலித் வந்து படிச்சு முடிச்சுட்டாருன்னா, இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம், நம்ம வந்து மேல்குடிகளோட போய் இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. 1000 வருஷமா எதுவும் அனுபவிக்காத ஒரு பரம்பரை ஒரு தலைமுறையில அனுபவிச்சுக்கோன்னு விட்டுறதா, எப்படா நீ துரோகி ஆனன்னு கேட்கறதாங்கிறது அவங்கவுங்க மனப்பக்குவத்தையும் அவங்களுடைய எம்பதியை பொறுத்துதான் நான் நினைக்கிறேன். இப்போ தலித்து தான் தலித் பிரச்சனையை பேசணும் நம்ம ஏன் நினைக்கிறோம்? நாமெல்லாம் நான் தலித்து, பாலாஜி நான் தலித்து, நாம பேசுவோம். ஒடுக்கப்பட்ட ஒரு காரணத்தையும் சொல்ல விரும்புறேன். இல்ல அதுல அடிஷனலா ஒரு காரணத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். இல்ல நம்ம தலித்துன்னு ஒருத்தர் சொல்லுறதுனால அவங்களை ஒரு இன்டீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்றோம். அவங்களை வந்து ஒரு செக்மெண்ட்ல இருந்து பிரிக்கிறதுனால இவங்க ஒரு போன உடனே எலைட் காஸ்ட் அப்படிங்கிற, அவங்களும் நம்ம ஒண்ணுதான். எந்த கூட்டம் யார் பேசினாலும் சரி தலித் அப்படின்னு ஒரு ஸ்டெப் கீழே இறக்கிடுறாங்க. நீங்க இன்ஃபேக்ட் நீங்க இப்போ பத்தி எல்லாம் சொன்னீங்க. என்னுடைய 10th புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டினே இருக்கும். எஸ்எஸ்சில முன்னால 10th புக்கு தான் கொடுப்பாங்க. என் புக்கில் எனக்கு வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு இருக்கும். கிறிஸ்டியன் நாடா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி. அது வந்து என்னுடைய மனநிலைமையை எப்படி மாற்றுது, அந்த ஈக்குவலா நானும் அந்த லெவல்ல இருக்கிறவங்க. அதே மாதிரி தலித் மக்கள் அவங்களை கொஞ்சம் கீழே இறக்குறது பதிலா அவன் தான் இந்த நாட்டோட ஒரு பேஸ் அடிமக்கள், ஆதி தமிழர்கள்னு சொல்றோம். அவங்கள எப்படி கொண்டு போயிடுறோம்னா கீழ் லெவலுக்கு கொண்டு போயிடுறோம். ஆதி தமிழர்கள்னா முதல் தமிழர்கள்னு அர்த்தம். நம்ம அந்த கான்செப்டை மறந்துடுறோம். அதை பூஸ்ட் பண்ற மாதிரி பண்ணலாமே. போனவங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, இல்லைன்னா சுருக்கி சொல்லுங்க அவர் என்ன சொன்னாருன்னு. இல்ல அதாவது தலித்து பேசி அவரை இன்ஃபீரியரா அவன் மனநிலைய உருவாக்குறது வந்து ஒரு சிக்கல இருக்குது. நம்ம அவனை ஆதி தமிழர், ஆதி திராவிடர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த கான்பிடன்ஸோட அவருக்கு அந்த மக்களுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பெருமிதம், ஒரு இது ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன விஷயம்னா, நம்ம வந்து தலித் சமூக இப்போ என்னன்னா ஒரு சின்ன உதாரணம் விஜயகுமார்.
கொடியங்குளம் நடந்தது. கொடியங்குளம் நடந்த போது ஃப்ரண்ட்லைன் விஸ்வநாதன் வந்து திருநெல்வேலி பார்ட்டி ஹவுஸ், தூத்துக்குடி பார்ட்டி ஹவுஸ் போறார். போயிட்டு நான் வந்து கொடியங்குளம் கிராமத்துக்கு போய் மக்களை பார்க்கணும், தலித் மக்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னா ஒரு தலித் தோழர் யாருன்னா உங்க இதுல இருந்து ஒரு தோழரை வழிகாட்டுறதுக்கு அனுப்புங்கன்னு கேட்குறாரு. உடனே இந்த பொறுப்பூர்ல இருந்த அன்றைய மாவட்ட செயலர் சுத்தி முத்தி பார்த்தாராம். யாரு நம்மள யாரு தலித்து, யாரு அனுப்புறது அப்படின்னு பார்த்துறான். அதாவது விஸ்வநாதன் என்ன ரெக்கார்ட் பண்றாருன்னா, அந்த செயலை வந்து அவர் ரொம்ப பெருமிதத்தோடு பாக்குறார். என்ன செயல, யாரு யாரு என்ன சமூகம் தெரியாத ஒரு கட்சி, ஜாதி பார்க்காத கட்சி, இது அபத்தங்க, அபத்தம். நீ எந்த எந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்களை எப்படி எம்பவர் பண்ண போறீங்க, அவங்களை எப்படி மேம்படுத்த போறீங்க, அவங்களுக்கு எப்படி ஆற்றல் படுத்த போறீங்க என்று உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு நீங்க எந்த விதமான தீர்வும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. நாங்க எஸ்எஃப்ஐல இருந்த போது MC ராஜா பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் ஹாஸ்டல்ல போய் ராத்திரியும் பகல்மா உட்கார்ந்து அவங்களை எம்பவர் பண்ணுவோம், நாவலை கொடுப்போம், படிப்போம். அந்த நேரத்துல விழுப்புரம் அந்த ஜாதி கலவரம் நடந்தது. அது அப்போ ஒரு தோழர் பரதன் ஒரு தோழர், அவர் வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட் எழுதினாரு. அந்த ரிப்போர்ட்ல அந்த ஓல் மக்கள் எப்படி தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்க, ஒடுக்குமுறைக்கு உள்ளாகப்பட்டாங்க, எத்தனை பேர் காயப்படுத்தினாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க என்ற தகவல்கள்லாம் அந்த கமிஷன் ரிப்போர்ட் ரொம்ப அற்புதம். ஹைகோர்ட்ல நடந்த கமிஷன் ரிப்போர்ட்ல கூட அவருடைய ரிப்போர்ட் தான் பெரிய அளவுக்கு விவாதத்துக்கு உள்ளாச்சு. அந்த ரிப்போர்ட் ஒரு தோழர்கிட்ட, MC ராஜா ஒரு தலித் தோழர்கிட்ட, நந்தனத்தில் படிக்கிற தோழர்கிட்ட எடுத்துன்னு வந்து நான் கொடுக்குறேன், MIDSல வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்க வாசிங்க அப்படின்னு. அவர் வாசிட்டு கொடுத்துட்டார். ஏன்னா நான் திருப்பி புக்கை அந்த ரிப்போர்ட் தான் சைக்கிள் சைட் நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் நான் அவர்கிட்ட அந்த தோழர்கிட்ட கேட்குறேன், என்னப்பா வாசிய தோழர் எப்படி என்ன புரிஞ்சுட்டாங்க? ஒரு வார்த்தையும் புரியலன்னாரு, ஒரு வாக்கியமும் புரியலன்னாரு. BSc நந்தனம் காலேஜ்ல BSc செகண்ட் இயர் படிக்கிறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், என்னவா முதல்ல சொல்லியிருந்தேன்னா அதை வச்சுக்கிட்டு உனக்கு விளக்கு கொடுப்பேன். அவர் ஆங்கிலம் போதலை. ஆனா அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வரும்போது எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணது மட்டும் இல்லை, வேர்ல்டு லிட்ரேச்சர் எல்லாம் படித்தேன். இந்த பலகீனம் தெரிஞ்சதுனால நான் பிரத்யேகமான கவனம் செலுத்தினேன் அவருக்கு. அவர் ஆற்றல் படுத்துறதுல என்னுடைய முழு கவனமும் செலுத்தினதுனால அவர் அப்புறம் MA சோசியல் ஒர்க் முடிச்சாரு. டெல்லி யூனிவர்சிட்டியில PhD பண்ணாரு, லெக்சரரா பணி செய்தாரு, ஹரியானா திருமணம் பண்ணாரு, அவரு இறந்தும் போயிட்டார். நான் என்ன சொல்றேன், இந்த ஜாதியை பார்க்காம நீங்க சாதிகளை வந்து ஏன் பார்க்கணும்னா ஜனநாயக கண்ணத்தை பார்க்கணும். இவன் பிற்படுத்தப்பட்ட, இவை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட, நீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டிய கவனம் தலித்து கொடுக்குற அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிற்படுத்தப்பட்டவர் சாதாரணமா பிற்படுத்தப்பட்டவர் மறைய முன்னேறிய ஜாதிகளே பிற்படுத்தப்பட்ட ஜாதியா சர்டிபிகேட் வாங்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது விட்டுருங்க. ஆனா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நீங்க உரிய மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்களை எப்படி நீங்க முன்னுக்கு கொண்டு வர போறீங்க? அந்த ஏரியால தான் நம்ம கவனம் செலுத்தணும்னு சொல்றோம். நம்ம ஒண்ணு அந்த இடத்துல சாதி பார்க்காம இருக்கிறது ஒன்னையும் அது ஒரு முற்போக்கான விஷயமா நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஸ்வநாதனுடைய அனுபவம். அது ஃப்ரெண்ட்லாம் அவர் எழுதியிருக்காரு. நம்ம தலித்தின் தாழ்நிலைன்னு ஆங்கில புத்தகம், நம்ம தலித் மக்கள் மீது வன்முறைன்னு தமிழ்ல போட்டோம். அந்த புக்கில் அந்த கொடியங்குளம் இன்சிடென்ட்டை பற்றி அந்த பதிவை போது அவர் சொல்றாரு. அது ஒரு நல்ல பண்பு தான், ரைட்டு, நீ ஜாதி பார்க்கலன்னு. ஆனால் இல்லை, இந்தியாவில் இன்னைக்கு அப்படி இருக்க முடியாது என்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்றேன். அதான் நிதி என்னுடைய கருத்து. அவருக்கு இது தோழர் அவங்க இப்ப தோழர் மீனாட்சி சுந்தரத்தினுடைய கருத்து அவங்க கிட்ட இருந்து வருது. தோழர் VMS தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா தலித்து சொல்லி ஒரே ஒரு விஷயம், மீனாட்சி சுந்தரம் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்கள் ஒருத்தர், என்னுடைய தலைவர் குருநாதரு, என்ன ஆசிரியரு, என்ன சும்மாவா? அதனால எங்க தோழரு, மூத்த தோழரு, 86 வயசாச்சு, எங்க தோழர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா தலித்துன்னு போய் நல்ல கட்சிக்காரெல்லாம் அங்க போயிடுறான்ப்பா,
அங்க போய் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்துட்டு தோழர் நான் அங்கிருந்து வந்துருவேன் தோழர் அப்படின்னு சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரச்சனையை நீங்க அழகா சொன்னீங்க. அந்த மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இல்லை, நல்ல தைரியமா நல்லா அழுத்தமா தான் இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, தலித்து பிரச்சனையை எங்களுடைய எழுத்துக்கள் PS கிருஷ்ணன் மூலமா எங்க விவாதம் எங்க போயிருக்குன்னா, சாதி என்பது இந்தியாவுக்குள்ள ஒரு வயசுக்குள்ள சாகுற குழந்தைகளுடைய உயிரிழப்பு, ஐஎம்ஆர்னு சொல்லக்கூடிய 1 வயசுக்குள்ள 5 வயசுக்குள்ள சாகுற குழந்தைகளுடைய மரணத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. நீங்க 1 வயசுக்குள்ள சாகுற குழந்தைங்களுடைய ஒரு குழந்தை கூட சாகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு அதான் கட்சி வேலை, அதான் சமூக மாற்றத்திற்கான வேலை அப்படின்னு நீங்க இறங்கி ஆழமா பாத்தீங்கன்னா, தலித்து குழந்தையும் பழங்குடி குழந்தையும் எம்பிசில அந்த ஒட்டர் சமூகம் மாதிரி அந்த குற்ற பரம்பரை வெள்ளக்காரனால சுமத்தப்பட்ட குழந்தைகளும் கூடுதலாக செத்து கொண்டிருப்பதை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு சாதி என்பது அறிவாளிகளுடைய தன்னுடைய அறிவுத்திறனை காட்டிக் கொள்ளுகிற ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்திய சமூகத்துக்குள்ளே செத்து கொண்டிருக்கிற 1 வயசு குழந்தைகளுடைய உயிரோட சாதி ரிலேட் ஆயிருக்கு. தலித்துன்னு பேசி அடையாள அரசியலா மாத்துறவங்க அவங்களுக்கும் இந்த விவாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப எங்க தோழர் பேராசிரியர் ரவீந்திரன் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வர்க்கத்தை திரட்டிட்டா சமூகத்தை மாத்திடலாம். சமுதாயத்தை மாத்துறது என்பதற்கு நெம்புகோலாக தொழிலாளி வர்க்கத்தை பார்ப்பாங்க. தொழிலாளி வர்க்கத்து மேல இரக்கம் கொண்டு பாக்குறது இல்ல. சமுதாயத்தை மாத்தணும்னா இவங்க அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க, நிறைய சுரண்டப்படுறதுனால கோபமா இருக்காங்க, இவங்களை திரட்டிட்டா மாத்திடலாம் அப்படின்னு ஒரு சமூக மாற்ற சிந்தனையாளருக்கும் செயல்பாட்டாளருக்கும் தேவைப்படுது. ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் சாதி சமூகத்துக்குள்ள செயல்படும் போது எந்த சமூகம் எந்த சமூக பிரிவு சுரண்டலால் சமூகத்தின் சுரண்டல்ல எவ்வளவு கொடூரமா யாரு கசைக்கு பிழியப்படுறாங்க அந்த கணிப்பும், யாரு அதிக எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்க, யாரு ரெவல்யூஷனரியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்திய சமூகம் பற்றிய மொத்த பார்வையை கொடுத்தோம் என்றால், நீதான் சமூகத்தின் தலைவன், நீதான் முன்னேறி வா, நீதான் தலைமை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஒரு விவாதத்தை நடத்தணும்னா அவன் எழுந்து வருவான். அப்படிங்கிற இதோட தான் இந்த சமூக நீதி பார்வை சொல்லப்படுது. ரவீந்திரன் தோழர் இப்போ நேற்று கூட பாலாஜி அவரும் பேசினாங்க. இன்னைக்கு மேற்கு உலகத்துல கூட அனைத்தும் தழுவிய, அதாவது அனைத்து தரப்பருடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவங்க மீதான ஒடுக்குமுறையும் உள்வாங்கி கொண்ட மொத்த சமூகத்தை பற்றிய கவலையோட ஒரு சமூக செயல்பாட்டர் செயல்படணும். பெண்களை பற்றி, மற்ற கருப்பின மக்களை பத்தி, இந்த மாதிரி எல்லாத்தையும் தழுவி வாங்கும்போது அதுக்கு அவரு ஒரு திணை அரசியல்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அது மாதிரி மொத்தமா எடுத்துக்க, சமூகத்தை எடுத்து கையாளு, அதை மாற்றி காட்டு அப்படிங்கிற மாதிரி. இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கிற மக்கள் அடித்தள சாதிகளா இருக்கிறாங்க. அவங்க மத்தியில நீ இப்படி இருக்கிறேங்கிற தன் உணர்வு கூட இல்லாத ஒரு செயல்பாடு இருக்கு. இந்திய அரசு பிற்படுத்தப்பட்டவங்களை பற்றிய கணக்கெடுப்பை கூட நடத்த மாட்டேன்னு சொல்லுது. நமக்கு தலித்துகள் பழங்குடிகளுடைய வாழ் நிலைமைகளை பற்றி ஓரளவுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்குது. மைக்ரண்ட் லேபரை பத்தி நான் எடுக்க மாட்டேன், என்கிட்ட கிடையாது, கொரோனாக்காரன் செத்தவனை பத்தி கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சமூகத்தை பற்றிய ஆய்வு என்பது பிரிட்டிஷ் இந்தியால இருந்து ஆரம்பிச்சு 92ல ஒரு 5000 அறிவாளிகள் 46 வால்யூமா ஆக்ஸ்போர்ட் யூனிட்ல போட்டிருக்கிறான். இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி 2000 பக்கத்துல இந்திய தலித்துகள்னு புக்கு இருக்கு. இது எல்லாமே வெறும் மனசுல இருக்கிற கருத்துக்கள் கிடையாது, இது எல்லாமே வாழ்நிலைகள். வறுமையில அடுக்கடுக்கான வறுமை, படிநிலை வறுமை. படிநிலை வறுமைனா நேத்து பேசும்போது சொன்னாங்க, ஒரு 8 குடிசைக்குள்ள பாத்ரூம் கிடையாது, ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஓட்டையில தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே அவங்க பாத்ரூம் போறாங்க அப்படின்னு நேற்று சொன்னாங்க, நேற்று மீட்டிங்ல. அந்த அளவுக்கு இந்தியாவில் 50% வீடுகள்
ஒரு ரூம் தான் இருக்கு, ஒத்த ரூம். இன்றைக்கு வந்து இன்னைக்கு இங்க வந்து இன்றைக்கு இந்திய சமூகம், இந்திய புரட்சி சம்பந்தமா பேசுகிறவர்களுக்கு இந்திய மக்களுடைய வாழ்நிலைகள் பற்றிய ஆழமான ஆய்வுகள் ரொம்ப குறைவு. அப்படி இருந்தா கூட ஒரு ஒற்றை பரிமாணத்திலே அவங்க பாக்குறாங்க. ஒரு 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 தொழிலாளியினுடைய கூலி எவ்வளவு கூலி இருக்கு, குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படின்னு ஒரு தளத்தை தாண்டி போறதில்லை. இன்னொரு தளத்துல இன்னைக்கு ஜேஎன்யூ ப்ரொஃபஸரா இருக்கிற நிறைய ஆட்கள் ஒரு வாரக்கூலியில கூட, வாரக்கூலி வாங்குற ஆட்கள்ல ஒரு தலித் அல்லாத தொழிலாளிக்கும் தலித் தொழிலாளிக்கும் வாரக்கூலியில வித்தியாசம் இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூலி வித்தியாசம் இருக்கிற மாதிரி சாதி ரீதியாவே கூலி வித்தியாசம் இருக்குங்கிற ஆய்வுகளும் ஜேஎன்யூல இருந்து வந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி சாதி என்பது இன்றைக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவன் மறந்துட்டான்னா, நான் தலித்துங்கிறத ஒருத்தன் மறந்துட்டான்னா, கமலஹாசன் சொல்ற மாதிரி சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சிரும், நான் இயக்குனர் அமீர் சொல்ற மாதிரி சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் கிழிச்சு போட்டலாமே. சாதி என்பது ஒரு வயசு குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் ரவீந்திரன் சொல்றாரு, ஏகாதிபத்திய நாடாக மாறி பக்கத்து நாடுகள் எல்லாம் மிரட்டி சுரண்டி கொண்டிருக்கிறது இந்திய அரசு. தன்னுடைய குழந்தைகளை பற்றி ஒரு கொலைகார பார்வையோட இருக்குது. கொலைகார பார்வை. அவன் வந்து மேனுவல் ஸ்கேவஞ்சிங்க ஒளினா அது வந்து காலை தொட்டு கும்பிட்டு அந்த தொழிலை நீ செய்யி, மேனுவல் ஸ்கேவஞ்சரா நீ இருந்தேன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமரே அதை பத்தி புனிதப்படுத்துகிற அந்த நிலைமையில மக்களுடைய துன்பங்களை புனிதப்படுத்துவது, அவங்க தானா செத்து போகும்போது அதை வேடிக்கை பார்ப்பதுங்கிற மாதிரி அரசு எந்திரம், நிர்வாக எந்திரம், அறிவுலக செயல்பாடு எல்லாமே வந்து மரத்து போட செயல்பாடுல நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழல்ல தான் இங்க PS கிருஷ்ணன் மாதிரியான சிந்தனைகள் ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு முழுமை பார்வைக்கான ஒரு உழைப்பு முயற்சி. அதே மாதிரி பேராசிரியர் ரவீந்திரனுடைய அந்த கருத்துக்களும் இதை நோக்கிய நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு தனித்தன்மை இருக்கு. உலகத்துல வேற மற்ற சமூகங்கள்ல இருக்கிறத காப்பி அடிச்செல்லாம் இங்க பயன்படுத்த முடியாது. இங்க வந்து அதிகம் கஷ்டப்படுறவனை கூடுதல் முக்கியத்துவமா அவனை பற்றி விவாதிக்கலாம், அவன் பக்கத்துல போய் நிக்கலாம், அவன் தன்னைத்தானே விடுவிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறமான செயல்பாடு தான் இன்னைக்கு பின்னோக்கி போய் கொண்டிருக்கிற முற்போக்கு இயக்கங்களை வந்து முன்னேற்றுவதற்கான இதுன்னு நாங்க நம்புறோம். அந்த வகையில தான் இந்த சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கு இந்த வெளியீட்டு விழாவா இருக்குதுங்க.